அது கண்டிப்பா ஏற்றுக்கொள்ள முடியாது. பிரதானத்துவம் இந்த கூட்டத்துக்கு கூட்டப்பட்டது. ஏன் இவ்வளவு ஒரு கன்ஃபியூஷன்? நான் ரொம்ப சிம்பிளான ஒரு பர்சன். அவருக்கு வேற எந்த விதமான ரைட்ஸும் கிடையாது. புதிய தலைமுறை நேயர்களுக்கு வணக்கம். நேர்பட பேசு நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்பதில் மகிழ்ச்சி. இன்னைக்கு நம்ம எடுத்துக்கொண்ட தலைப்பு தேசிய அளவில் பற்றி பரவும் எதிர்ப்பு குரல்கள். நீட் வாய்ப்பை முறையாகத்தான் பயன்படுத்துகிறதா திமுக அப்படின்ற தலைப்புல இன்னைக்கு நம்ம நேர்பட பேசு நிகழ்ச்சியை கட்டமைச்சிருக்கோம். அந்த வகையில் 5 விருந்தினர்கள் நம்மோடு இணைகிறார்கள். அறிமுகம் செய்கிறேன். திமுக சார்பாக திருமிகு ஆண்டாள் பிரியதர்ஷினி அவர்கள், பாரதிய ஜனதா சார்பாக திரு தங்க வரதராஜன் அவர்கள், பத்திரிகையாளர் திரு சுகுணா திவாகர் அவர்கள், மருத்துவர் திரு GR ரவீந்திரநாத் அவர்கள், வழக்கறிஞர் திரு அக்னீஸ்வரன் அவர்கள். விருந்தினர்கள் அனைவருக்கும் என்னுடைய வணக்கங்கள், வரவேற்கிறோம். திரு ஆண்டாள் பிரியதர்ஷினி, உங்ககிட்ட இருந்து தொடங்குறேன். நீட் தொடர்பாக முதலமைச்சர் சட்டப்பேரவையில தீர்மானம் கொண்டு வந்திருக்கிறாரு. முன்மொழிந்து பேசினார். பல்வேறு அம்சங்களையும் அதுல அவர் முன்னிறுத்தியிருக்கிறார். ஏற்கனவே நீட் தொடர்பாக பலகட்ட போராட்டங்களுக்கு பிறகு குடியரசுத் தலைவரை சென்று சேர்ந்த தீர்மானம் இருக்கிறது. அது அப்படியே குடியரசுத் தலைவர் டேபிள்ல இருக்கு. அது ஒன்றும் எந்த வகையிலும் ப்ரொசீட் ஆகல. இப்போ இந்த தீர்மானம் மட்டும் என்ன மாற்றத்தை உருவாக்கிட போகுது? ஒரு பழமொழி உண்டு தெரியுமா தமிழ்ல, எறும்பு ஊற கல்லும் தேயும் அப்படின்னு. அவங்க கல்லாக இருக்கக்கூடிய மனிதர்களுக்கு இல்ல தேய்க்க வேண்டியது நம்முடைய பொறுப்பு. நம்முடைய முதல்வராக இருக்கக்கூடிய நம்முடைய தமிழ்நாட்டு முதல்வர் திரும்ப திரும்ப இதே விஷயங்களை செய்து கொண்டிருக்கிறார் என்றால் நல்லதுக்காக, நம்முடைய மக்களுக்காக செய்கிறார் என்பதை நீங்கள் மறந்துவிடக்கூடாது. இது எங்கே இருந்து ஆரம்பிக்குதுன்னா 1938 இந்திய எதிர்ப்பு போராட்டம். யோசிச்சு பாருங்க. அப்ப 38 தாளமுத்து நடராஜன் 2 பேர் இறந்து போனாங்க, தங்களுடைய உயிரை தியாகம் செய்தார்கள். அப்போ அதே மாதிரி அப்ப யாராவது கேட்டிருப்பாங்கல்ல, எதுக்காகங்க, யார் காதுல சங்கு ஊதுற மாதிரி இது ஏதாவது நடக்குமா, யாருக்காவது இது கேட்குமா, இது சாத்தியப்படுமா அப்படின்னு கேட்டிருப்பாங்கல்ல. ஆனா சாத்தியமாச்சா இல்லையா? அதை தான் இப்பவும் கேட்கிறோம். அதை தவிர இன்னொரு விஷயத்தையும் சொல்லணும். இந்த நீட் தேர்வு திமுக இதை சரியாக பயன்படுத்துகிறதாங்கிற வார்த்தையை கூட நீங்க இன்னும் கூடுதலாக கவனிக்கணும்னா, நம்முடைய நீதி கட்சி காலம் அதைத்தான் நீங்கள் திரும்பி பார்க்கணும். அப்போ அந்த சனாதனர்கள் எப்படிப்பட்ட ஒரு சட்டத்தை இங்க வச்சிருந்தாங்க தெரியுமா? மருத்துவ படிப்புக்கு சமஸ்கிருதம் தேவை. அதுவும் எந்த மாதிரி மருத்துவ படிப்பு? இந்திய மருத்துவ படிப்பு இல்லை, MBBSக்கு சமஸ்கிருதம் தேவை. ஆங்கிலேயர்கள் கொண்டு வந்த அந்த MBBSக்கு சமஸ்கிருதம் தேவை. அதை தவிர பட்டப்படிப்புகளுக்கே சமஸ்கிருதம் தேவை என்று ஒரு சனாதன சட்டத்தை உருவாக்கி வைத்திருந்த இந்த நாட்டில் நம்முடைய நீதி கட்சி தான் இல்லை, அது கூடாது என்பதாக ஒரு போராட்டத்தை முன்னெடுத்தார்கள். அந்த போராட்டத்தின் விளைவாகத்தான் இன்னைக்கு நாம அத்தனை பேரும் படிச்சவங்களா இருக்கோம். இல்லைன்னா இந்த சனாதனர்கள் மட்டும்தான், சமஸ்கிருதம் தெரிந்தவர்கள் மட்டும்தான் படிச்சிருப்பாங்க. அந்த வகையில் நம்முடைய முதல்வர் அவர்கள் நேற்று 3வது முறையாக தீர்மானத்தை நிறைவேற்றி இருக்கிறார் என்பது நிச்சயமாக அவர்கள் எப்படிப்பட்ட எதேச்சாதிகாரத்தோடு இருக்கிறார்கள் என்பதை வெளிப்படுத்தக்கூடிய ஒரு செயலாக இருக்கிறது. அதை தாண்டி இப்போ தமிழ்நாட்டில் தான் முதலாக இதை பற்றிய தீங்குகளை, இதை பற்றிய தீமைகளை, அல்லது இதில் இருக்கக்கூடிய அந்த சனாதன எதேச்சாதிகாரத்தை, அல்லது இதில் இருக்கக்கூடிய சமநீதிக்கு எதிரான கோட்பாடுகளை எல்லாம் உரக்க பேசினோம். நாம சொன்னது தேர்வு என்கின்ற அந்த நிலைக்கு எதிரானது அல்ல, அதில் இருக்கக்கூடிய சமநீதிக்கு எதிராக, சமூக நீதிக்கு எதிராக இருக்கக்கூடிய கோட்பாடுகள். தேர்வு வேண்டாம் அப்படின்னு தான் கேட்கிறோம். இல்ல, தேர்வு வேண்டாம் என்று கேட்பது வட இந்தியா. அந்த நீட்டே வேண்டாம் என்று சொல்வது நம்முடைய தென்னிந்தியா. அப்படிதான் நீங்க புரிஞ்சுக்கணும். நீட் தேர்வு வேண்டாம், நீட்டே வேண்டாம். நீட் தேர்வில் ஆனா நீங்க பேசும்போது 3வது முறையாக தீர்மானம் அப்படிங்கும் போதுதான் அந்த கேள்வி வருது. 3 முறை தீர்மானம் நிறைவேற்றி செஞ்சு அது குடியரசுத் தலைவர் கிட்ட போய் அது இருக்கதான் போகுது. அதுக்கப்புறம் அத எப்படி ப்ரொசீட் பண்றது அப்படின்ற ஒரு விஷயம் இருக்குல்ல, அது தவறுதா? அந்த புள்ளியை இணைக்க தவறுதா? இப்ப தேசிய அளவுல இது இப்ப பெரிய பிரச்சனையா மாறி இருக்கு, மாற்று கருத்து இல்ல. இந்தியா கூட்டணிக்கு இன்னும் கூடுதல் அழுத்தம் கொடுத்து, எல்லா தலைவர்களும் இன்னும் கூடுதல் அழுத்தம் கொடுத்து தேர்வுல இருந்து விலக்கு அப்படின்ற அந்த புள்ளியை நோக்கி இன்னும் நகரணும்ல. திமுக அதுல இன்னும் கொஞ்சம் பின்தங்கி இருக்கும் இல்லையே. இந்த தீர்மானம் ஒரு சட்டமன்றத்தில் இயற்றுகிறோம் என்பதே ஒரு மிக முக்கியமான முன்னெடுப்பு இல்ல. அது 3வது முறை. இப்ப நீங்களே அழுத்தி சொல்றீங்கல்ல, 3வது முறையாக அப்படின்ட்டு. அந்த ஒரு புள்ளியை நோக்கித்தான் நாம் நகர்ந்து கொண்டிருக்கிறோம். நேற்று இங்கே நம்முடைய முதல்வர் அவர்கள் இந்த தீர்மானத்தை நிறைவேற்றிய போது நாடாளுமன்றத்தில் இந்தியா கூட்டணியின் நம்முடைய எதிர்க்கட்சி தலைவராக இருக்கக்கூடிய ராகுல் காந்தி அங்கே குரல் எழுப்பினார். அதே மாதிரி டெல்லியில் ஜந்தர் மந்தர் பகுதியில் மாணவர்கள், இளைஞர்கள் எல்லோரும் சேர்ந்து போராடுகிறார்கள். இப்படி நாடு முழுக்க அந்த போராட்டம் நடந்து கொண்டிருக்கும் போது பிஜேபி அரசு அல்லது NDA அரசு இதை பற்றி காது கொடுக்காமல்
எங்கேயோ ஊதின சங்கு மாதிரி இருக்கிறார்கள் என்றால் அவர்களை வெளிப்படுத்துகிறோம். நான் அங்கதான் கேக்குறேன். சட்ட ரீதியா நீங்க தீர்மானம் நிறைவேற்றுறீங்க, குடியரசுத் தலைவருடைய டேபிள்ல இருக்கு, அது சட்ட ரீதியான அந்த அணுகுமுறை. ஆனா நான் கேக்குறது அரசியல் ரீதியா இப்ப இந்தியா கூட்டணி அப்படின்ற ஒரு வலுவான கூட்டணி, ஸ்டாலின் முக்கியமான ஒரு பொசிஷன்ல இருக்கிறார். அதுல அந்த தலைவர்களை ஒருங்கிணைக்க நீங்க தவறீங்களா? அரசியல் ரீதியாக அவங்களை இன்னும் ஒருங்கிணைச்சு இன்னும் அழுத்தமான ஒரு எதிர்ப்பு கொடுக்கலாம் இல்லையா? அந்த ஒருங்கிணைப்பு மிஸ் ஆகுது. அந்த ஒருங்கிணைப்பு தான் நேத்து நாடாளுமன்றத்தில் பாருங்க, அகிலேஷ் யாதவ் இதற்காக குரல் கொடுத்தார். நம்முடைய மேற்கு வங்காளத்தில் நம்முடைய மம்தா பானர்ஜி குரல் கொடுக்கிறார். எல்லா எதிர்க்கட்சி தலைவர்கள் எல்லோரும் சேர்ந்து குரல் கொடுத்து கொண்டுதான் இருக்கிறார்கள். அதை தவிர தமிழ்நாட்டில் நம்முடைய இளைஞர் நலத்துறை அமைச்சர் உதயநிதி அவர்கள் 50 நாளில் 50 லட்சம் என்ற ஒரு கையெழுத்து போராட்டத்தையும் கையெழுத்து இயக்கத்தையும் உருவாக்கினோம் அல்லவா? திமுக இதில் எந்த இடத்திலுமே பின்தங்கவில்லை அப்படிங்கறத நீங்க புரிஞ்சுக்கணும். இதுல ஏன் நான் மூன்றாவது முறையாக நீங்க திரும்ப திரும்ப அழுத்தம் கொடுக்கும்போது இதுல ஒரு முக்கியமான கருத்தியலை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். என்னன்னா, நேற்று நம்முடைய முதல்வரே சொல்லியிருக்கார், பள்ளி கல்வியை அவசியமற்றதாக்கும் வகையிலும் மாநில மருத்துவக் கல்லூரிகளில் மாணவர்களை சேர்க்கும் உரிமையை மாநில அரசுகளிடமிருந்து பறிக்கும் வகையிலும் ஒரு வார்த்தையை சொல்றாருல. அப்ப இது மாநில சுயாட்சி, மாநில நலனுக்கு எதிராக இருக்கிறது என்பதை இப்போது இந்தியாவில் இருக்கின்ற எல்லா முதல்வர்களும் உணர்ந்துகிட்டாங்க. இப்படிப்பட்ட உணர்தலை கொண்டு வருவதற்காகத்தான் இப்படியான சட்ட போராட்டத்தை நாங்கள் முன்னெடுக்கிறோம். சட்ட போராட்டம் என்பது திமுகவுக்கு எப்போதுமே பழகிய விஷயம்தான். அதை தவிர நீங்க இதை எப்படி பயன்படுத்துகிறதுங்கிற ஒரு வார்த்தையை போடுறீங்கல்ல, எந்த ஒரு வாய்ப்பையும் நாங்கள் யூஸ் பண்ணிக்கிறது இல்ல. அது எல்லாவற்றின் மூலமாக மக்கள் நலன், அதுதான் நம்முடைய முதல். எடுத்துக்கிறேன் திருமிகு ஆண்டாள் பிரியதர்ஷினி. திரு தங்க வரதராஜன் உங்ககிட்ட வரேன். தேசிய அளவுல நீட் ஒரு மிகப்பெரிய பிரச்சனையா வெடிச்சிருக்கு. அது தமிழ்நாட்டில் ஆரம்பிச்சது, தென்னிந்தியாவில் ஆரம்பிச்சது அப்படின்னாலும் கூட இப்போ பார்லிமெண்ட் வரைக்கும் சென்று ஒரு பெரிய பிரச்சனையாக ஆகியிருக்கு. இந்தியா கூட்டணி கடுமையான எதிர்வினை ஆற்றுனாங்க பார்லிமெண்ட்ல. அந்த வகையில நாடாளுமன்றத்துல இது குறித்து பேச அனுமதி கொடுக்க மாட்டேன்றீங்க, பேசும்போது மைக் ஆஃப் பண்றீங்க, மெயில் போக மாட்டேங்குது, இந்த மாதிரி நிறைய பிரச்சனைகள். என்ன பிரச்சனை நாடாளுமன்றத்துல இதனை விவாதிக்கிறதுல, முன்னுரிமை கொடுக்கறதுல என்ன பிரச்சனை பாரதிய ஜனதாவுக்கு, என்டிஏ கூட்டணி அரசுக்கு? தலகவதி, நீங்க கேட்ட கேள்விக்கு முன்னாடி சகோதரி பிரியதர்ஷினிக்கு நம்ம வந்து சொல்லணும். சகோதரி, நீங்க இந்தி போராட்டம் எல்லாம் நடத்தினது காங்கிரஸ் ஆட்சி வந்தப்ப, அன்னைக்கு நீங்க அன்னைக்குள்ள மக்களுடைய மனநிலை வேற. நீங்க ஓடாத ட்ரெயின்ல தலை வச்சு படுத்தது, அதெல்லாம் அன்னைக்குள்ள மக்களுக்கு அதிகம் ஊடகம் இல்ல, அன்னைக்கு தகவல் சாதனை மக்களுக்கு தெரியாது. இல்லங்க இல்ல கேளுங்க. அதனால இன்னைக்கு அதுதான் சொல்றேன், நீங்க அரசியல் செய்யணும்னு பார்க்க வேண்டாம் நான் சொல்ல வரேன். இப்ப அதான் வரேன், நீங்க இன்னைக்கே பொறுத்தளவுங்க இன்னைக்கு அதே போல இவங்க அரசியலாக்குறேன்னு சொல்ல வராங்க. நான் என்ன கேட்கிறேன், நான் ஒரு விஷயத்துக்கு வரேன். உண்மையாக இவர்களுக்கு இந்த திலகவதி பாராளுமன்ற மரபு என்ன? நாங்க எங்க வாதிக்க வேண்டாம்னு சொன்னோம். பாருங்க திலகவதி, 24 பாருங்க கூட்டத்தொடர் தொடங்குது. கூட்டத்தொடர் தொடர்ந்து அதுல முதல் 2 நாள் பாத்தீங்கன்னா மக்களவை உறுப்பினர்கள் பதவி இருக்கு. அதன் பிறகு பாத்தீங்கன்னா மறுநாள் சபாநாயகர் தேர்தல். அதன் பிறகு மத்திய அமைச்சர்களை ராஜ்யசபால மரியாதைக்குரிய பிரதமர் அவர்கள் அறிமுகப்படுத்தி வைக்கிறாரு. அப்ப 2 சபையிலையும் மரியாதைக்குரிய மாண்புமிகு ஜனாதிபதி அவர்கள் திரௌபதி முர்மு உரையாற்றுறாரு. உரையாற்ற பிறகு அந்த அதன் மீதான நன்றி தெரிவிப்பு தீர்மானம் தான் வரணும். அப்ப என்ன பண்றாரு, 2 காங்கிரஸ் எம்பி என்ன பண்றாருன்னா, இது சபாநாயகர் ரஞ்சித் ரஞ்சன் அவரும் கருண் கோகாயும் பாத்தீங்கன்னா கோகாய் கௌரவ் கோகாய் 2 எம்பி என்ன கொடுக்குறாங்கன்னா, இல்லங்க வாதம் நடத்தணும்னு சொல்றாங்க. அப்ப சபாநாயகர் சொல்றாரு, இது மரபே கிடையாதுங்க, 70 ஆண்டுகள்ல மரபே கிடையாது, நிச்சயமாக ஜனாதிபதி நன்றி திருப்பி முடிச்சுட்டு வாதம் நடத்தலாம்னு சொல்றாரு. அதன் பின் எங்களுடைய அனுராக் தார் முன்னாள் அமைச்சர் மக்களவையில் அந்த நன்றி திருப்பு தீர்மானத்தை தாக்கல் பண்றார். அதுக்குள்ள காட்டியும் இவர்கள் சபையில ராகுல் காந்தி போன்றவர்கள் பாத்தீங்கன்னா அதை கடுமையாக கோஷம் போட்டு இது பண்றாங்க. அதே போலதான் பாத்தீங்கன்னா அப்புறம் மக்களை ஒத்தி வைக்கப்படும். அதே போலதான் மாநிலங்கள்லயும் பாத்தீங்கன்னு சொன்னா இதேதான் எங்களுடைய இல்ல சபாநாயகரும் சொல்றது, குடியரசுத் தலைவர் அவருடைய உரைக்கு நன்றி தெரிவிக்கும் தீர்மானம் ஆகட்டும், அதுக்கப்புறம் டிஸ்கஸ் பண்ணலாம் அப்படின்றத அவர் சொல்றாரு. வேற இப்ப நீட்ன்றது பற்றி எறியக்கூடிய ஒரு பிரச்சனை, இத பத்தி முதல்ல முன்னுரிமை கொடுங்க அப்படின்னு அதுல கேட்டு அதை டிஸ்கஸ் பண்றதுல என்ன பிரச்சனை? அது சபாநாயகர் கையில இருக்குல்ல, சபாநாயகருடைய நடவடிக்கைகள் மேலயுமே நிறைய கம்ப்ளைண்ட்ஸ் இருக்கு, அது வேற விஷயம், அதுக்கு வரல. நம்ம இதுக்கு முன்னுரிமை கொடுக்கறதுல என்ன பிரச்சனை? இங்க உள்ள சபாநாயகர் அப்பா மேல ஒண்ணும் குற்றச்சாட்டே கிடையாது. ஆமா, இங்க உள்ள சபாநாயகர் அப்பா மேல குற்றச்சாட்டே கிடையாது. நான் என்ன கேக்குறேங்க, இங்க அந்த குற்றச்சாட்டு வைக்கிறீங்கன்னா குற்றச்சாட்டை வைக்க வேண்டி இருக்கும். இல்ல நான் என்ன சொல்றேன், நீங்க எதுவுமே
சட்டத்துக்கு உட்படுத்தாங்க பண்ண முடியும். நான் தான் சொல்றேன், இன்னைக்கு வந்து இந்த அரசாங்கம் என்ன எடுத்தாங்க மாநிலங்களே தெளிவாக சொல்றாங்க. அதே கார்கே கேட்ட கேள்விக்கு எங்களுடைய மாநிலங்களுடைய தலைவர், எங்களுடைய தலைவர் மரியாதைக்குரிய ஜெயபிரகாஷ் நட்டாவும் சொல்லிட்டாருங்க, நீண்ட மனிதரும் வாதிக்கலாங்க. உண்மையாக நீங்க உங்களுக்கு பொறுப்பா இருந்தா நாங்க என்ன எல்லாத்தையும் ஆக்கப்பூர்வமா விசாரிக்க மாணவர்கள் முக்கியம் தான் எழுதுறோம். தவறு நடந்திருக்கிறது ஏற்றிருக்கோம். நீங்க என்ன சொல்றோம், இதுக்கு தீர்வுக்கு வெளியே வரணுமே தவிர நீங்க இதை அரசியலாக்க கூடாதுன்னு தான் நாங்க சொல்றோம். நாங்க என்ன பண்ணிருக்கிறோம், இன்னைக்கு என்டிஏ செய்தது, என்டிஏ மீது அந்த தலைவரை சுபேந்த்குமார் மாத்திருக்கோம். சுபேந்த்குமார் மாத்தின பிறகு பிரதீப் சிங் கரோலியா அதன் பிறகு திரு வரதராஜன் எல்லாம் புரிஞ்சுக்க முடியுது. 7 பேர் கொண்ட குழு இருக்கு, குளறுபடிகள் இருக்கு, விசாரிக்கிறோம் அப்படின்னு சொல்லி இருக்கிறீங்க. அதெல்லாம் ஓகே. இப்போ தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் நீங்க நீட் நடத்தாது மற்ற மாநிலங்கள் தமிழ்நாட்டுக்கு விலக்கு அளிச்சிருங்க, வேண்டான்னு கேட்கிற மாநிலங்களுக்கு விலக்கு அளிச்சிருங்க அப்படின்னு சொல்றாங்க. தமிழ்நாட்டுல போடப்பட்ட இந்த நீட் தீர்மானத்துக்கான அதுக்குன்னு ஒரு நியாயம் இருக்குல்ல, அவங்களுடைய வைக்கக்கூடிய நியாயமான கோரிக்கைகள் இருக்குல்ல, அதை புரிஞ்சுக்க மறுக்குதா, அதை ஏற்றுக்கொள்ள மறுக்குதா பாஜக? திலகவதி, இதை பாருங்க, இது வந்து உச்ச நீதிமன்றம் வந்து இவங்க 2010 காந்தி செல்வன் அவர்கள் மத்திய சுகாதார இணையமைச்சர், கேபினெட் அமைச்சர் வந்து இவர் இந்த குலாபி நபி ஆசாத் அந்த காலகட்டத்தில் முன்பு இந்த மசோதா வந்து தாக்கல் பண்ணிடுச்சு. நான் என்ன கேட்கிறேன், அதன் பிறகு சுப்ரீம் கோர்ட் தாங்க முடிவு பண்ணிருக்கு நீட் என்பது கட்டாயமாக இருக்கணும்னு. இன்னைக்கு நான் என்ன கேட்கிறேன்னா, இந்த கண் துடைப்பு தான் இதுல அரசியல் பண்ணுதுன்ற, இதனால நீதிமன்ற மானிட்டர்ல இருக்க இந்த நிகழ்வு கூட, அதனால இவர்கள் வந்து எந்த ஒரு தாக்கல், இவர்கள் வந்து அரசியலுக்காக செய்யறாங்க. இவங்க திமுக செய்யறது அரசியல். இப்ப வந்து 50 லட்சம் வாகனங்களை கையெழுத்து யாரு வேண்டி யார்கிட்ட கொடுத்தாங்க, குப்பையில போய் போட்டாங்க. அதனால நான் என்ன சொல்றேன், மக்களை ஏமாற்ற வேண்டாம் என்பது எங்களுடைய மத்திய அரசினுடைய அதிகாரத்துக்கு என்ன ரொம்ப அப்பாற்பட்டதா, ஏதோ நடக்கவே முடியாத ஒரு விஷயம் மாதிரி நீங்க பேசுறீங்க. இதுல அரசியல் பண்றதுக்கு எதிர்கட்சிகளுக்கு என்ன இருக்கு? நான் கேக்குறேன், மாணவர்கள் பாதிக்கப்படுறாங்க அப்படின்றாங்க. எங்களுக்கு வேண்டாம், எங்க ஸ்டேட்டுக்கு வேண்டாங்க நீட், எங்களுக்கு வேண்டாம், நீங்க வேணும்ன்ற ஸ்டேட்டுக்கு குளறுபடிகள் இருந்தா கலைந்து விட்டு நீட் தேர்வை வைங்க, தமிழ்நாட்டுக்கு வேண்டான்னு கேட்கிற மாநிலங்களை விட்டுருங்க, விலக்கு கொடுத்துருங்க அப்படின்னு கேக்குறாங்க. அதுல என்ன பிரச்சனை? இவர்கள் ஒரு விஷயம். இப்ப நீங்க உதாரணம் பாருங்க, நீங்க குரூப் 1 தேர்தல், குரூப் 1 தேர்வு நீங்க வந்து 1996 ஆட்சி இந்த திமுக ஆட்சி இருப்ப 87 பேர் பாத்தீங்கன்னா குரூப் 1 தேர்வுல அந்த தேர்வுல 87 பேர் பாத்தீங்கன்னா முறைகேடா இதுல நடந்துச்சா இல்லையா? அது சென்னை நீதிமன்றம் வந்து அதை ரத்து பண்ணிச்சா இல்லையா? அதன் பிறகுதான் இவங்க திருப்பி இவங்க ஆட்சி வந்த பிறகு 10 வருஷம் இல்லைங்க டிஎஸ்பி தேர்வு சொல்லுவாங்க. முறைகேடு இருக்கு வேண்டான்றீங்க, முறைகேடா இருக்கு நீட்ல அவ்வளவு குளறுபடிகள் இருக்கு, இருக்குங்க. அதான் சொல்ல வரேன், எல்லா இடத்துலயும் இருந்தாலும் இல்ல இப்ப என்னோட கருத்தை முழுமையா உள்வாங்கினதான் என்னோட புரியும் உங்களுக்கு. இப்ப அது போல் நடந்துச்சு, திமுக ஆட்சி நடந்துச்சு. போன இப்ப ஒண்ணும் இல்ல, 2022 இந்த ஆகாஷ் இன்ஸ்டிடியூஷன்ல மட்டும் டிஎன்பிஎஸ்சி 2000 பேர் இப்ப எப்படி பாஸ் பண்ணாங்க? அதே சென்னை உயர்நீதிமன்றம் குளறுபடி நடந்ததுக்கு ரத்து பண்ணிருக்கு. நான் என்ன கேட்கிறேன், எல்லாத்துலயும் முறைகேடு இருக்கும். அதை வந்து அதனால அந்த தேர்வு ஒட்டுமொத்த சிவில் சர்வீஸ் வேணாம், டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம் வேணாம் விட்டுற முடியுமா? அதுதான் கிடையாதுன்னு சொல்றேன். அதாவது முறைகேடு இருக்கிறது மீது நடவடிக்கை, இன்னைக்கு யாருகள் முதல்வர் துணை மீது நடவடிக்கை ஒரு பக்கம், அதுக்காக வந்து ஒட்டுமொத்தமாக தேர்வு வேண்டாம் என்பது வந்து போனோம்னா அந்த நாடு எங்க போய் முடியும்? அதனால பொறுப்பாக வந்து திமுக நடந்து கொள்ளணும்னு கேட்கிறேன். உங்களுடைய முதற்கட்ட பார்வை சுருக்கமா, ரொம்ப சுருக்கமா பதில் சொல்லுங்க. சகோதரர் பேசும்போது சட்டத்துக்கு புறம்பானதுன்னு ஒரு வார்த்தையை பயன்படுத்துறாரு, அப்புறம் மரபு கிடையாதுன்னு ஒரு வார்த்தை. இதெல்லாம் இவங்க பேசும்போது ரொம்ப நகைச்சுவையா இருக்கு. ஏன்னா இவங்க செய்யறதே அது 2 மட்டும்தான் எப்பவுமே. அப்புறம் 50 லட்சம் கையெழுத்து குப்பையில போயிடுச்சு அப்படிங்கிறார். இதுதான் மாநிலங்களுக்கு அவர்கள் கொடுக்கின்ற மரியாதை. அதைத்தானே நான் சொல்றேன். 50 லட்சம் கையெழுத்து என்பது வெறும் கையெழுத்து இல்ல, 50 லட்சம் கையெழுத்து என்பது மக்கள், இங்க இருக்கின்ற மக்கள் போட்ட கையெழுத்து, வெறுமே கம்ப்யூட்டர் ஜெனரேட்டட் கையெழுத்து. அதனால நீங்க மக்களுக்கான மரியாதையை கொடுக்க மறுக்கிறீர்கள்ங்கிறது தான் நாங்க திரும்ப சொல்றோம். போறங்க திரு சுகுணாதிவா, அது நிறைய பேப்பர்ல குப்பையில கிடந்தது இந்தியாவே குப்பையில போட்டீங்களே, இந்தியாவே குப்பையில போட்டீங்க. சார் வெயிட் திரு சுகுணாதிவா, தமிழ்நாட்டுல நீட் விவகாரத்துல தேர்வு சார் வரா சார் ப்ளீஸ் வெயிட், தேர்வையை தடை பண்ணணும், தமிழகத்திற்கு விலக்கு அளித்து விடுங்கள் அப்படின்றதான் தமிழகத்தினுடைய கோரிக்கையாக இருக்கிறது, நிலைப்பாடாக இருக்குது. மற்ற மாநிலங்கள் இதுக்குள்ள இருக்கக்கூடிய குளறுபடிகளை எதிர்க்கிறாங்க, இதுக்குள்ள இருக்கிற குளறுபடிகளை சரி செய்யணும் அப்படின்னு கேட்கறாங்க. அதை பத்தி தான் அவங்க அதிகமா பேசுறாங்க அப்படின்றதா ஒரு புரிதல். இப்ப நீட்டுக்கு தமிழ்நாட்டுல திமுகவினுடைய பார்வையும் தேசிய அளவுல இந்தியா கூட்டணியுடைய பார்வையும் ஒன்னாதான் இருக்கா? இந்த புள்ளியில இணையறாங்களா? விலக்கு நீட் வேண்டாம் அப்படின்ற புள்ளியில இணையறாங்களா? இல்ல, முதல்ல வந்து இது ஒரு பிரச்சனை வந்து ஒவ்வொரு கட்டமா தான் நகரும். நம்ம உதாரணத்துக்கு நம்ம இந்திய எதிர்ப்பு போராட்டமே அவங்க சொன்னதுனால இந்தி வேண்டாம், இந்தியை வந்து திணிக்க வேண்டாம், விருப்பப்பட்டவர்கள் 2 மணி நேரம் படிக்கலாம், அது கட்டாயமாக்க வேண்டாம் என்கிற ஒரு போராட்டம் நடந்தப்ப
அப்போ வந்து நேருடைய அரசாங்கம் என்னன்னா ஒரு உறுதிமொழி கொடுக்குறாங்க, நீங்கள் விருப்பப்படுகிற வரைக்கும் நாங்கள் இந்தியை திணிக்க மாட்டோம்னு. இப்போ நீட்டு தேர்வே வேண்டாம் என்பதுதான் திமுக பிஜேபியை தவிர தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய எல்லா அரசியல் கட்சியோட நிலைப்பாடும் அதுதான். நீட்டு தேர்வுங்கிறது இந்தியா முழுக்கவே வேண்டாம்ங்கிறது. அது உடனடியாக சாத்தியமில்லை அப்படிங்கிறப்ப நீட்டிலிருந்து விலக்கு அப்படிங்கிறது. இப்போ இப்போ இல்லை 2019 தேர்தலே ராகுல் காந்தி என்ன சொன்னார் அப்படின்னா, காங்கிரஸோட மேனிஃபெஸ்டோவில் இருப்பது என்னன்னா, விருப்பப்படக்கூடிய மாநிலங்களுக்கு மட்டும் நீட் தேர்வு, விருப்பப்படாத மாநிலங்களுக்கு அதில் வந்து விலக்கு அளிப்போம் அப்படிங்கிறது தான் அவங்களுடைய உறுதிமொழி. ஒருவேளை இந்தியா கூட்டணி வெற்றி பெற்றிருந்ததுன்னு சொன்னால் அது நடைமுறை சாத்தியமாக இருக்கும். அது இப்போ வந்து பிஜேபி தான் மறுபடியும் வந்திருக்கிறதுனால அது சாத்தியமில்லை அப்படிங்கிறது தான் யதார்த்தம். அப்படி இருக்கக்கூடிய சூழலில் எப்படி வந்து நம்ம இந்தியை திணிப்பே வேண்டாம் அப்படிங்கிறதுல இருந்து அடுத்த அது உடனடியாக சாத்தியம் இல்லைங்கிறப்ப இந்தி படிப்பதிலிருந்து அல்லது இந்தியை திணிப்பதிலிருந்து விலக்கு அப்படிங்கிறது மாதிரி தான் நீட்டு விலக்கு அப்படிங்கிறது அடுத்த கட்டத்தோட லெவல். இப்போ தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் முதலாக அந்த குரலை ஒலித்த பொழுது அன்னைக்கு இந்தியாவுடைய மற்ற எந்த மாநிலங்களுமே ஏற்றுக்கொள்ளவில்லை. ஆனால் இன்னைக்கு வந்து இந்தியா முழுக்க அந்த ஒரு டிஸ்கஷன் உருவாகிறது. அது மாதிரி ஓபிசி ரிசர்வேஷன்ங்கிறதுமே, ஓபிசி ரிசர்வேஷன் முதலாக வந்து தமிழ்நாடு தான் வந்து அதற்கான போராட்டத்தை முன்னெடுத்து 1951 முதல் அரசியல் சட்ட திருத்தம் மேற்கொள்ளப்பட்டது. இன்னைக்கு இந்தியா முழுக்க ஓபிசி இடஒதுக்கீடுங்கிறது ஒரு பெரிய பிரச்சனையாக ஒரு உரையாடலாக மாற்றப்பட்டிருக்கிறது. அது மாதிரி தான் தமிழ்நாடு எப்பயுமே வந்து முன்னணியில் நிற்கும். மற்ற மாநிலங்கள்ங்கிறது அடுத்த கட்டத்தில் வந்து தமிழ்நாட்டுடைய குரலுக்கு வந்து சேரும். அந்த மாதிரி தான் நீட்டே வேண்டாம் என்கிற தமிழ்நாட்டின் குரலுக்கு மற்ற மாநிலங்கள் வந்து சேர்வதற்கு தாமதமாகலாம். இப்ப அவங்க குறைந்தபட்சம் இந்த நீட் தேர்வில் முறைகேடு நடைபெற்றிருக்கிறது, இதை வந்து ரத்து செய்யுங்க அப்படிங்கிற ஒரு இடத்துக்கு வந்திருக்காங்க. 3 முறை வந்து சட்டமன்றத்தில் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டிருக்கிறதுனா இப்ப அடுத்து வந்து கேரளாவில் தீர்மானம் நிறைவேற்றுகிறார்கள், மேற்கு வங்கத்தில் நிறைவேற்றப்படுகிறது. இது வந்து இந்தியா கூட்டணியில் மட்டும் இந்தியா கூட்டணியில் இருக்கக்கூடிய கட்சிகள் சேர்ந்த மற்ற மாநிலங்களுடைய அந்த கட்சிகளுடைய நிலைப்பாட்டை தனக்கு சாதகமா திட்டமிடுதா திமுக? அப்படியே திட்டமிட்டாலும் அதை ஒரே புள்ளியில இணைக்க முடியுமா? முடிஞ்சிருக்கா? இல்லை, இப்போ இந்தியா கூட்டணியில் உள்ள கட்சிகள் மட்டும் இல்லை, மகாராஷ்டிரத்தில் இருக்கக்கூடிய கல்வி அமைச்சரே சொல்கிறார், பிஜேபி கூட்டணியில் இருக்கக்கூடிய மகாராஷ்டிரா அரசுடைய கல்வி அமைச்சரே சொல்கிறார், நீட் வந்து எங்களுக்கு முறைகேடாக இருக்கிறது, வேண்டாம் அப்படிங்கிற ஒரு நிலைப்பாட்டுக்கு வருகிறார். அப்ப இந்த குரலுங்கிறது எல்லா இடங்களையும் கொஞ்சம் கொஞ்சமா வர ஆரம்பிக்கிறது அப்படிங்கறத பாக்குறோம். இப்ப உத்தரப்பிரதேசம் பீகாரை பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கு வந்து இந்த நீட் தேர்வு மூலம் அந்த மாநிலம் அது புரியுது. நான் எப்படி கேட்கறேன்னா, இந்தியா கூட்டணியில் இருக்கிற கட்சிகளை ஒருங்கிணைக்கிறது ஒரு பெரிய விஷயமா இருக்காது. இப்ப நீங்க சொன்ன மாதிரி மகாராஷ்டிரா ஆகட்டும், பாரதிய ஜனதா ஆளக்கூடிய மாநிலங்கள்ல இருந்து கூட அந்த எதிர்ப்பு குரல் வருதுன்னா அவங்கள இந்த புள்ளியில கொண்டு வந்து சேர்க்கிறது சவாலா இருக்காதா? அதை ஒருங்கிணைக்கிறது கஷ்டமா இருக்காதா? அது வந்து ஒரு சவால் தான். அந்த சவாலுங்கிறது ஒவ்வொரு கட்டமாக தான் நிறைவேற்றப்படணும். பார்த்தீங்கன்னா 2011 12 மாநில முதல்வர்களுக்கு ஸ்டாலின் கடிதம் எழுதுகிறார். இப்போ வந்து 8 மாநில முதல்வர்களுக்கு வந்து, அதாவது இந்தியா கூட்டணி எங்கெல்லாம் ஆட்சியில் இருக்கும், டெல்லியில், கர்நாடகாவில், இங்கெல்லாம் வந்து அவர் வந்து கடிதம் எழுதுகிறார். இது வந்து ஒரு முதல் கட்டம். அடுத்த கட்டமாக பார்த்தோம்னா இது வந்து மாநில முதலமைச்சர்களுக்கு கடிதம் எழுதுவதை தாண்டி இது இந்திய அளவிலான ஒரு மக்கள் போராட்டமாக, ஒரு மாணவர் போராட்டமாக நடத்தப்பட வேண்டிய ஒரு அவசியமே இருக்கிறது. எப்படி வந்து ஓபிசி ரிசர்வேஷனுக்கான ஃபார்ம் இப்போ தமிழ்நாட்டில் எடுத்திங்கன்னா பொதுப்பள்ளிக்கான மேடை அப்படிங்கிற ஒரு அமைப்பு இருக்கிறதுங்கிற மாதிரி இந்திய அளவில் வந்து இப்போ வந்து இவங்க எஸ்எஃப்ஐ இருக்காங்க, சிபிஎம் உடைய மாணவர் அமைப்பு இருக்கிறாங்க, இது சிபிஐயோட மாணவர் அமைப்பு இருக்கிறாங்க, திரிணாமுல் காங்கிரஸ்க்கு ஒரு மாணவர் அமைப்பு இருக்கும், ஆம் ஆத்மிக்கு இருக்கும். இவங்களை எல்லாம் ஒருங்கிணைத்து ஒரு இந்திய அளவில் ஒரு கருத்தரங்கு நடத்துவது, போராட்டம் நடத்துவது, இதையெல்லாம் அடுத்தடுத்த கட்டத்தில் வந்து நடத்தப்பட வேண்டிய ஒரு அவசியம் இருக்குன்னா தமிழ்நாட்டுடைய குரலை இன்னைக்கு இந்தியா முழுக்க எதிரொலிக்கிறது. அப்படிங்கிறப்ப சட்ட ரீதியான, அரசியல் ரீதியான அதையெல்லாம் தாண்டி இப்ப தெருவுல இறங்கி போராடணும் அப்படின்ற எல்லாம் தான் பண்ணும். ஒண்ணு எல்லா பிரச்சனைகளுக்குமே இடஒதுக்கீடா இருக்கட்டும், எல்லாமே வந்து ஒரு வகையில ஒரு பக்கம் வந்து சட்ட ரீதியிலான போராட்டங்களை நடத்தக்கூடிய நேரத்தில் தான் மக்கள் ரீதியிலான போராட்டங்களையும் நடத்துவதுங்கிறது தான் எல்லா கட்சிகளுமே வந்து இங்கே நடத்திருக்கிறாங்க. அதுதான் நமக்கான ஒரு விடிவாகவே இருக்கும். வந்து இப்போ உச்சநீதிமன்றம் வந்து தடை செய்திருக்குன்னு பிஜேபி தரப்புல இருந்து சொல்றாங்களே தவிர, உச்சநீதிமன்றத்தில் தடை செய்யப்பட்டது காரணமே பிஜேபி அதனுடைய என்ஜிஓ சங்கல்ப போட்ட வழக்கு. அந்த வழக்கின் காரணமாக தான் உச்சநீதிமன்றம் வந்து அந்த உச்சநீதிமன்றம் வந்து அப்போ முதல்ல வந்து வர்றப்ப அது வந்து அன்கான்ஸ்டிடியூஷனல் தான் சொன்னது. சங்கல் போட்ட வழக்கின் காரணமாகத்தான் நீட் தேர்வை வந்து அங்கீகரிக்கிறாங்க. அங்கீகரிச்சப்ப கூட இதுல இவ்வளவு விஷயங்கள் பார்க்க வேண்டியிருக்குன்னா திமுக அதனை முன்னெடுத்து செல்றதுல என்ன பிரச்சனை? திமுக என்ன பண்ணுது இதுல? ஏன்னா மசோதா மேல மசோதா போடுறாங்க. இனி அடுத்து சட்ட ரீதியாக இதை எதிர்கொள்ள வேண்டிய சூழ்நிலை இருக்குது. மசோதாலாம் அப்படியே நிக்குது. அடுத்து என்ன பண்ணுவாங்க? என்ன வாய்ப்பு இருக்கு? என்னங்க, இப்ப நீங்க திமுக பொறுத்தவரைக்கும் மாநில அளவில் செயல்படக்கூடிய ஒரு கட்சி, அது எதிர்க்கட்சியாக இருந்தபோது எதிர்ப்புக்கு நாங்க முன்னோடி, நாங்க தான் எடுத்தோம், முதல்ல நாங்க தான் எடுத்தோம், இப்ப இந்திய அளவுல பற்றி இருக்குன்னு அது அடுத்த ஸ்டெப் போகணும்ல, நம்ம தீர்வை நோக்கி நகரணும்ல. அது 50% அப்படியே நிக்குதா, 60-70% தாண்டாதா அப்படின்ற ஒரு கேள்வி இருக்கு. அதுதான் இப்ப திமுகங்கிற ஒரு மாநில கட்சி அப்படிங்கிறப்ப, கடந்த முறை அதிமுக எடப்பாடி பழனிசாமி அவருடைய ஆட்சியில் இவங்க எதிர்க்கட்சியா இருந்தப்ப நீட் எதிர்ப்புங்கிறத ஒண்ணு வைக்கிறாங்க. அரசு பள்ளி மாணவர்களுக்கு 7.5% உள்ளிடஒதுக்கீடு அப்படிங்கிற ஒரு விஷயத்தை அதிமுக அரசு கொண்டு வருகிற பொழுது கவர்னர் வந்து அதை வந்து முடக்கி வைக்கிறார். அப்பயுமே திமுக தான் முற்றுகை போராட்டம் நடத்துறாங்க. வந்து எதிர்க்கட்சிங்கிற அளவில் அவங்க பண்றாங்க.
ஆளுங்கட்சியாக வந்திருந்தப்ப அவங்க வந்து 3 முறை தீர்மானம் விட்டுருக்காங்க. ஒரு மாநில அரசுக்கான அதிகார வரம்புங்கிறது இவ்வளவுதான். இந்திய அரசியலமைப்புல இவ்வளவுதான் இதுக்கான அதிகார வரம்பு. இதை தாண்டி ஒரு மாநில அரசுங்கிறது பண்ண முடியாது. இப்ப என்னன்னா வந்து இந்தியா கூட்டணிங்கிறது இன்னைக்கு வலுவாக உருவாகி இருக்கிறது. இன்னைக்கு வந்து எதிர்க்கட்சிகள் ஒரு வலுவான எதிர்க்கட்சி, ஏன்னா கடந்த 10 ஆண்டுகள் அப்படியான வலுவான எதிர்க்கட்சிகள் கூட்டணிங்கிறது நாடாளுமன்றத்தில் இல்லைங்கிறப்ப இன்னைக்கு வலுவான எதிர்க்கட்சி கூட்டணி உருவாகி இருக்குங்கிறப்ப இந்த குரலை வந்து இந்தியா முழுக்க கொண்டு போவது அப்படிங்கிற அடிப்படையில் இன்றைக்கு மாநில முதல்வர் கடிதம் எழுதியிருக்கிறார். இப்ப வந்து இதற்கு சாதகமான எதிர்வினைகள் அங்கிருந்து வருது. இப்ப ராகுல் காந்தி இதை பத்தி பேசுகிறார். கேரளாவில இருந்து வருது, வெஸ்ட் பெங்கால் இருந்து வருதுங்கிறப்ப இதை விரிவுபடுத்துவதுங்கிறது அடுத்தடுத்த கட்டத்தில் நடக்கும் அப்படின்னு தான் நான் நம்புறேன். 2016 பிஜேபி இதை அவசர சட்டமா நிறைவேற்றும் போது ஏடிஎம்கே ஓடி ஒளிஞ்சிடுச்சு. அதையும் நீங்க நினைவுல வச்சுக்கணும். அவங்க வெளிநடப்பு பண்ணாங்க. அது ஏங்கிறதையும் கேளுங்க. ஏன்னா அவர்களும் சேர்ந்து போராடி இருந்தால் இப்போ அதிமுக முற்ற முழுக்க துடைக்கப்பட்டிருக்குது இல்லையா தமிழ்நாட்டில இருந்து. அவர்களுக்கு அந்த நிலை வந்திருக்காரு. அந்த கேள்வியோட முதல்வர் கொண்டு வந்த தனி தீர்மானம் ஒரு அரசியல் நாடகம் அப்படின்னு இபிஎஸ் பேசுறாரு. என்ன அடிப்படையில் அப்படி சொல்றாரு ஒரு அரசியல் நாடகம்? அதாவது ஏற்கனவே வந்து 3 முறை இந்த நீட் விலக்கு மசோதா இவங்க நினைச்சது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, கலைஞர் கருணாநிதி நாட்டில் முதலமைச்சராக இருக்கிற போது அனந்த கிருஷ்ணன் கமிட்டி ஒன்று போட்டு, அப்போ வீரப்ப மொய்லி மத்திய அமைச்சராக இருந்தபோது 86 நாளில் கொண்டு வந்து, அதாவது பொது நுழைவுத் தேர்வு வேண்டாம் என்பதை அன்னைக்கு காங்கிரஸ் அரசாங்கம் இருந்ததுனால இவர்களால் அந்த அரசியலை பயன்படுத்தி கொண்டு வர முடிந்தது. இப்போ அதே மாதிரி ஏகே ராஜன் குழு போட்டீங்க. ஆனாலும் 142 நாள் கழிச்சு இந்த ஆளுநர் அவர்கள் திருப்பி அனுப்பிச்சாங்க. அப்பொழுது அதிமுக எங்கே ஓடி ஒளிந்தது என்று இன்றைக்கு மேடம் சொல்றாங்களே, பிரியதர்ஷினி மேடம், அந்த அதிமுகவை தானே 7.5 நடைமுறைப்படுத்துச்சு. நீங்க அதை 10 மாத்த தெரிஞ்சா உங்களுக்கு இல்லையே. ரகசியம் இருக்குன்னு அதிமுகவா சொல்லுச்சு? நீங்க தானே சொன்னீங்க. மாநில அரசினுடைய அதிகார வரம்பு எது என்று தெரியாமலா எங்களுக்கு ஒரு ரகசியம் இருக்கு, நாங்கள் வந்தால் ரத்து செய்வோம். அப்ப அது பொய்யான போலி வாக்குறுதியை கொடுத்துட்டோம்னு இன்னும் வரைக்கும் ஒத்துக்கிறவே மாட்டேங்கிறீங்களே. ஏன் அப்படி? கீழே விழுந்தால் மீசையில மண்ணு ஓட்ட மாட்டேங்குது. புலி வருது புலி வருது. புலி எப்ப வரும்? நீட்டுக்கு மசோதாக்கள் வருது, ஆனா நீட்டு விலக்கு வர மாட்டேங்குது. ஏன்னா இது உச்சநீதிமன்ற தீர்ப்பு. இன்னைக்கு நீங்க அரசியல் பண்ணலாம், ஆனால் உச்சநீதிமன்றத்தை உங்க முன்னெடுப்பு என்ன? அதான கேள்வி. தொடர்ந்து தீர்மானம் நிறைவேற்றி இருக்கிறாங்க. தமிழகம் முன்னோடியா இருக்கு நீட் எதிர்ப்புல. இன்னைக்கு அது மற்ற மாநிலங்களுக்கு பற்றி இருக்கு. இந்தியா கூட்டணி தலைவர்கள் பார்லிமெண்ட்ல அதை முன்வைக்கிறாங்க. 2 நாள் ஹவுஸ் 2 அட்ஜர்ன் ஆகுது, ஒத்தி வைக்கிறாங்க. இவ்வளவு பெரிய பிரச்சனையா அது கிளம்புறதுக்கு காரணமே இங்க திமுக இனிஷியேட் பண்ணதுனாலதான். அதான் மறுக்க முடியாதுல்ல. அதுதான் கேட்கிறேன். நல்லா வந்து எல்லா ஆபரேஷனும் முடிஞ்சிருச்சு, அது பேஷண்ட் வந்து நோயாளி செத்து போயிட்டாருன்ற மாதிரி தான். நீங்க 3 மாசம் தான் போட்டீங்க. விலக்கு வந்ததா வரவில்லையா? இது எல்லாம் இருக்கிறது தெரியுமா தெரியாதா? உச்ச நீதிமன்ற தீர்ப்பு, அல்டாமாஸ் கபீர் சொன்ன தீர்ப்புக்கும் அடுத்து வந்து 5 நீதிபதிகள் போட்ட இடைக்கால தீர்ப்பு இவ்வளவு இருக்குல்ல. ஏடிஎம்கே பீரியட்ல இதே கேள்வி உங்ககிட்ட முன்வைக்க முடியும். ஆனால் 7.5 எடப்பாடி பழனிசாமி நடைமுறைப்படுத்திட்டார். ஆனால் நீங்க வெறும் மசோதாக்கள் தான் போடுறீங்க. நீங்க போட்ட மசோதாவுக்கு ஆளுகிற கட்சி எதிர்க்கட்சி தேவைப்படுதில்ல. இப்ப என்னன்னு கேட்டீங்கன்னா, இந்தியாவிலேயே நீட்டு விலக்கு மசோதா எந்த மாநிலத்தில் அதிகமா இருக்கிறது? எல்லா கட்சியும் வந்து நீட்டு விலக்கு வேண்டான்னு சொல்றதா தமிழ்நாடு பாரதிய ஜனதா தவிர, தமிழ்நாடு பாரதிய ஜனதா தவிர. ஆனா இங்க இந்தியாவிலே அதிக தனியார் மருத்துவ கல்லூரிகள் எங்க இருக்கிறது? தமிழ்நாட்டில் தான். தமிழ்நாட்டில் தான் 3 விலக்கு மசோதாவும் போட்டிருக்கோம். இதனால் நிகர்நிலை பல்கலைக்கழகத்திற்கு ஆதரவாக இருக்குமோ என்று பொதுவான பார்வையாளர்கள் உண்டு. அதையும் தாண்டி இன்னைக்கு நீங்க சொன்னதை செஞ்சீங்களா இல்லையா? மக்கள்கிட்ட என்ன சொல்ல போறீங்க? நீங்க ஆட்சிக்கு வந்து அத காங்கிரஸ் வந்து கொண்டு வரது வேற. இப்ப இது வரைக்கும் நீங்க மக்கள்கிட்ட என்ன சொல்ல போறீங்க? சரி, அரியலூர் அனிதாவுக்கு போனீங்களே, சேலம் தனுஷ் ஆட்சிக்கு வந்துட்டீங்கல்ல. அக்னீஸ்வரன், நான் இப்படி வரேன். இப்போ அவங்க தரப்புல இருந்து இந்த முயற்சிகள் எல்லாம் அரசு எடுக்குது அப்படின்ற பார்வை ஒரு பக்கம். இன்னைக்கு பேரவையில நீங்க சஸ்பெண்ட் ஆகாம உள்ள இருந்திருந்தா நீட் மசோதா மேல உங்களுடைய ஆணித்தரமான அழுத்தமான பார்வையை நீங்க முன் வச்சிருக்க முடியும். ஆனா நீங்க அதை பண்ணல, வெளியில வந்துட்டீங்க. ஒருவேளை இருந்தா நம்மளும் இதுக்கு சப்போர்ட் பண்ண வேண்டி வந்துருமோ அப்படின்றதுனால சட்டப்பேரவையில இருந்து வெளியேறி விட்டீங்களா? பிறக்காத குழந்தைக்கு பேர் வைக்க வேண்டாம்,
நான் என்ன கேட்கிறேன்னா, இது நடந்தது ஒரு சதி நடந்திருக்கிறது. அதிமுகவை நிரந்தரமாக வெளியேற்றி விட்டு பரந்தூர் விமான நிலையத்தை என்னன்னு பதில் சொல்லாம இப்ப ஓமலூர்ல வந்து நீங்க ஓசூர்ல வந்து நீங்க பன்னாட்டு விமான நிலையம் கொண்டு வரீங்களா? அதெல்லாம் எதுக்கு? எதிர்க்கட்சி வெளியில அதனால நீங்க வெளியேற்றிட்டீங்க. நீங்க வெளியேற்றப்பட்டது. முதலமைச்சர் மறுபடியும் அழைப்பு விடுக்க சொல்றார், சபாநாயகர் கிட்ட இன்சிஸ்ட் பண்றாரு, எதிர்க்கட்சி இல்லாம நம்ம அதை டிஸ்கஸ் பண்ண கூடாது, அது அன்ஃபேர், சரியா இருக்காது, கூப்பிடுங்கன்றாரு. நீங்க என்ன பண்ணிட்டீங்க? அதத்தானே நீங்க செஞ்சீங்க. என்ன பண்ணிட்டாரு? இல்ல நாங்க புறக்கணிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு மத்த 2 நாள் புறக்கணிச்சிட்டு போயிட்டீங்க. இல்ல மேடம், நீங்க தப்பா சொல்றீங்க. 10 மணிக்கு நடக்க வேண்டிய சட்டசபை கூட்டம் அன்றைக்கு அரசாணை அறிவிப்பு வந்தது 9:30 மணிக்கு. 9:30 மணிக்கு எதிர்க்கட்சிகள் அவங்களுடைய கோரிக்கையை வைக்கிறாங்க. முதலமைச்சர் அங்க இருந்தாரா? கள்ளக்குறிச்சிக்கு தான் போகல, கருணாபுரத்துக்கும் போல. முதலமைச்சர் அங்க இருந்தாரா? இல்ல. சட்டமன்றத்துக்கு வரல. ஆனா இவங்க என்ன சொல்றாங்கன்னா, அதிமுக ஏன் இல்லை அப்படின்னா நீங்க இருக்க கூடாதுன்னு தானே உங்களுடைய நோக்கம். ஏற்கனவே 2வது அதே மாதிரி அன்னைக்கு அதிமுக வெளியேற்றி விட்டு நீட்டு விலக்கு மசோதாவுக்கு அன்னைக்கு மட்டும் சண்டை சச்சரவு வராம நாங்கள் ஒருமித்த கருத்தோடு இருக்கிறோம். அன்னைக்கு தேவைப்பட்டுச்சு அதிமுக. நான் உங்களுடைய கருத்தை நான் அதை பதிவு பண்றேன். இப்போ திமுக நாங்க இதெல்லாம் பண்றோம், இப்போ கவர்னர் கிட்ட தாண்டி அது குடியரசுத் தலைவருக்கு போய் நாங்க நீட் எதிர்ப்புல நாங்க முன்களத்துல இருக்கிறோம் அப்படின்றத அவங்க ஒவ்வொரு வகையிலும் பதிவு பண்ணிட்டு இருக்காங்க. அதிமுக என்ன செய்யுது? அப்படி பண்ணியதனால் பயன் என்ன? எதிர்க்கட்சியா இருக்கிற போது இதே மாதிரி குறை சொன்னீங்க. அதிமுக நீட் எதிர்ப்புக்கு என்ன பண்ணுது? அவ்வளவுதான் கேள்வி. ஒரு தடவை தான் அந்த நீட்டு விலக்கு அப்படின்னு மசோதா கொண்டு வந்தாச்சுல, அதுல ஒற்றை கருத்துல அதிமுக தன் நிலைப்பாட சரியா வச்சிருக்குது. இவங்க தான் ஐயோ நம்மள என்ன நினைச்சிருவாங்களோ, சரி நம்ம அங்க போனமே, நம்ம மாட்டிக்கிட்டோமே, இப்ப காங்கிரஸ் வரலையே என்ன செய்யறது, சரி ஒரு மசோதாவை போடு, இதை வச்சு கொஞ்ச நாளைக்கு நம்ம காலத்தை ஓட்டலாம். இப்படித்தான் ஓடுகிறது. அப்படி கேட்கல அக்னீஸ்வரன். இன்னைக்கு ஸ்டாலின் பேசினத இந்தியா கூட்டணி தலைவர்கள் கோட் பண்றாங்க. ராகுல் காந்தி பார்லிமெண்ட்ல முன்வைக்கிறாரு, பார்லிமெண்ட் அவங்க ஸ்தம்பிக்க வைக்கிறாங்க. அதிமுக என்ன பண்ணுச்சு? இப்ப நம்ம ரவீந்திரநாத் சார் இருக்கிறார் இல்லையா, செக்ஷன் 10D வந்ததற்கு பிறகு உச்சநீதிமன்ற ரஞ்சித் ராய் கமிட்டி இதையெல்லாம் பார்த்துட்டு தானே அங்க வந்து முகாந்தரம் உச்சநீதிமன்றத்துக்கு போயிருக்குது. இதை வழக்கை ஏன் நீங்க நடத்த மாட்டேங்கிறீங்க? இது உச்சநீதிமன்ற தீர்ப்பு. அதைத்தான் நம்மளுடைய தங்க வரதராஜன் சார் சொல்றாரு, நீங்க எங்கு போய் அணுகணும் அங்கு போய் அணுகாம திரும்ப அரசியல் கூட்டணியா, இந்தியா கூட்டணியா? நிலைப்பாடு என்பது வேற. அவர் சொன்ன கருத்து சொல்றேன் நானு. இது உச்சநீதிமன்ற தீர்ப்பு. நான் தான் அல்டாமாஸ் கபீர் தீர்ப்பு சொன்னேன். அதுக்கு பிறகு 5 நீதிபதிகள் கொண்ட இடைக்கால தீர்ப்பு. இது இல்லாம அடுத்த நீதிபதி வருவது அந்த கதவை தட்டுவதற்கு திமுக ஏன் அஞ்சுகிறது? திமுக தான் இப்ப ஓடி ஒளிஞ்சிட்டு ஐயோ நம்ம சொல்லிட்டோமே, சட்டமன்றத்தில் போய் சொல்லிட்டோமே, மக்கள்கிட்ட மன்னிப்பு கேட்காம இருக்கிறது அவர்கள் செய்த தவறு. உங்களுடைய கருத்தை நான் அதை பதிவு பண்றேன். திரு ரவீந்திரன், நீட்டுக்கு முடிவு கட்ட முடியுமா? அது தேசிய அளவிலான இந்த கட்சிகளுடைய எதிர்ப்பு, அட்லீஸ்ட் தமிழக அளவிலையாவது நீட்டுக்கு இது விலக்கு வாங்கி கொடுக்குமா அத்தனை முயற்சிகளும்? திராவிட முன்னேற்ற கழகம், தமிழ்நாடு மாநில முதலமைச்சர் அவர்கள் நீட்டிலிருந்து விலக்கு பெறுவதற்கு கடுமையான முயற்சியை தொடர்ந்து மேற்கொள்கின்றார். அதை எங்களுடைய சமூக சம்மந்த டாக்டர்ஸ் வரவேற்கிறது. ஏற்கனவே சட்டமன்றத்தில் நிறைவேற்றப்பட்டு 2 மசோதாக்களை நாங்கள் வரவேற்கிறோம். ஒரே மசோதா 2 முறை நிறைவேற்றப்பட்டது, அதை நாங்கள் வரவேற்கிறோம். அந்த மசோதாவுக்கு குடியரசுடைய ஒப்புதலை பெற்றுக் கொடுக்க வேண்டிய பொறுப்பு ஒன்றிய அரசுக்கு இருக்கு, அதை செய்ய வேண்டும். அந்த குடியரசுடைய ஒப்புதலை பெற்றுக் கொடுக்க வேண்டும் வலியுறுத்தி தான் இப்போ தீர்மானம் நிறைவேற்றப்பட்டிருக்கு. இந்த தீர்மானத்தில் நீட் விலக்கு என்று சொன்னதை நாங்கள் வரவேற்கிறோம். ஆனால் அதே சமயத்தில் அதில் என்ன இருக்குனாக்க, நீட்டை வந்து அபாலிஷ் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி அது பேச்சிலையும் அந்த இதுலேயும் வருது. அது வந்து ஒரு கருத்தொட்டுமை நாடுதலிய முறையில் உருவாக்குற சிக்கல் உருவாக்கும். நீட்டு விலக்கு பல்வேறு மாநிலங்கள் ஏற்றுக்கொள்வார்கள், ஆனால் அந்த அபாலிஷ்ங்கிறது ஏற்றுக்கொள்ள முடியாது. அதே போல என்ன சிக்கல் இருக்குனாக்க, தெளிவான ஒரு தீர்மானமா இல்ல. என்னன்னாக்க தெளிவான தீர்மானமா ஆமா, ஏன்னா மருத்துவக் கல்வி மாணவர் சேர்க்கை சிக்கல் மிகுந்தது. இப்ப நீங்க சொல்றீங்கன்னா இளநிலை மருத்துவக் கல்வி மட்டும் சொல்றீங்களா, முதுநிலை மருத்துவக் கல்வி சேர்த்து சொல்றீங்களா, உயர் சிறப்பு மருத்துவக் கல்வியும் சேர்த்து சொல்றீங்களா கேள்வி வருது. அதுல வந்து நிறைய கேள்விகள் தொக்கி இருக்கு. அதுக்கெல்லாம் திராவிட முன்னேற்ற அரசு பதில் சொல்லணும். இல்லைன்னு சொன்னா தமிழ்நாட்டிலையும் சரி அகில இந்திய அளவிலையும் சரி கிணறு வெட்ட போய் பூதங்கிழமையான கதையா ஏராளமான மருத்துவமனை போராட்டத்தை சந்திக்கிற மாதிரி ஆகி போயிடும். ஏன்னா மருத்துவக் கல்வி மாணவர் சேர்க்கையில ஏராளமான முன்னேற்றங்கள் படிப்படியாக வந்து கிளாரிட்டி தேவைப்படுற இடங்கள் எது? என்னன்னாக்க ரொம்ப சுருக்கமா தமிழ்நாடு அரசுடைய கட்டுப்பாட்டில் உள்ள இடங்களில் நீட்ல இருந்து விலக்கு வேணுங்கிறது சரி. ஏன்னா மேடம் சொன்ன மாதிரி பல்வேறு பிரச்சனைகள் இருக்கு. அது மாநில உரிமைகளுக்கு எதிராக இருக்கு, கிராமப்புற மாணவர்கள் எதிராக இருக்கு, அரசு பள்ளி மாணவர்கள் ஏதாவது பட்டியல் போடலாம். ஆனா அதே சமயத்துல நீட் வந்து இல்லைன்னா ஒரு நுழைவுத் தேர்வு என்பது எதுக்கு அவசியப்படுதுனாக்க, ஒன்றிய அரசுடைய கட்டுப்பாட்டிலும் இடங்கள் இருக்கு. வந்து ஆல் இண்டியா கோட்டா இருக்கு, நிகர்நிலை மருத்துவ பல்கலைக்கழகம் இருக்கு, எய்ம்ஸ் இருக்கு, ஜிப்மர் இருக்கு, ராணுவ மருத்துவக் கல்லூரி இருக்கு, இது போன்ற ஏராளமான மருத்துவக் கல்லூரிலாம் இருக்கு. அவைக்கெல்லாம் வந்து +2 அடிப்படையில் மாணவர் சேர்க்கை நடத்த முடியாது. அப்ப அது நுழைவுத் தேர்வு அவசியப்படுது. அது ஏற்கனவே வந்து பாத்தீங்கன்னா அகில இந்திய நுழைவுத் தேர்வு நடத்தினாங்க. எய்ம்ஸ் தனியாக நடத்தினாங்க, ஜிப்மர் தனியாக நடத்தினாங்க, ராணுவ மருத்துவக் தனியாக நடந்துச்சு. அதே மாதிரி ஒவ்வொரு நிகர்நிலை பல்லும் தனியாக ஒரு பேரளவுக்கு ஒரு நுழைவுத் தேர்வு நடத்தினாங்க. அப்ப மாணவர்களுக்கு மிகப்பெரிய சிரமங்களை உருவாக்கினுச்சு.
அப்போ வந்து மிகப்பெரிய போராட்டங்களுக்கு பிறகு இந்த மத்திய அரசு கட்டுப்பாட்டில் உள்ள எல்லா இடங்களும் ஒரே நுழைவுத் தேர்வுங்கிறது மருத்துவர்கள் மத்தியில் மிகப்பெரிய வரவேற்பை பெற்றிருக்கு. ஏன்னா ஒரு முதுநிலை மருத்துவத்தை படிக்கணும்னா ஒவ்வொன்றும் தனித்தனியான நுழைவுத் தேர்வு அவசியப்பட்டுச்சு. இளநிலை மருத்துவர்களிலும் கூட அது மாதிரி பிரச்சனை இருந்தது. அப்போ வந்து ஒரே நாளில் வந்து 2 தேர்வு இருந்தாலும் சிரமங்கள் இருந்துச்சு. அப்போ ஒரே நுழைவுத் தேர்வு என்பது இன்னைக்கு பெரிய மாற்றம், முன்னேற்றம். அதுக்கடுத்த விஷயம் என்னன்னாக்க சிங்கிள் விண்டோ கவுன்சிலிங் வேணும்னு சொல்லி நாங்களே கேஸ் போட்டோம். அதில் மிகப்பெரிய வெற்றி அடைஞ்சிருக்கிறோம். என்னன்னாக்க மத்திய அரசுடைய கட்டுப்பாட்டில் உள்ள இடங்களுக்கு, ஆல் இந்தியா கோட்டாவுக்கு, அதே போல வந்து மத்திய பல்கலைக்கழகங்களுக்கு, நிகர்நிலை மருத்துவ பல்கலைக்கழகம் இதெல்லாம் சேர்த்து சிங்கிள் விண்டோ சிஸ்டம் மூலமா ஒன்றிய அரசு மட்டுமே மாநகராட்சிக்கு நடத்த சொன்னோம். நாங்கள் எய்ம்ஸ் ஜிப்மருக்கு நடத்தணும்னு சொன்னோம். ஆனால் இன்றைக்கு வந்து அதில் ஒரு முன்னேற்றம் ஏற்பட்டு இப்போ ஒன்றிய அரசு தான் மாநகராட்சிக்கு நடத்துது. கடைசி நேரத்தில் வந்து மாப்பப் கவுன்சிலிங், ஸ்டே கவுன்சிலிங் வந்து கடைசி நேரத்தில் அந்த தனியார் நிகர்நிலை மருத்துவ பல்கலைக்கழகம், தனியார் மருத்துவர்களும் அனுமதிக்கிறாங்க. அது வந்து மிகப்பெரிய முறைகேடுகளுக்கு வாய்ப்பு அளிக்குது. அப்போ வந்து அங்கே ஒரு சிக்கல் இருக்கு, அதை தீர்க்கணும்னு சொல்றோம். எந்த ஒரு காலகட்டத்திலையும் தனியார் மருத்துவக் கல்லூரிகளும் நிகர்நிலை மருத்துவக் கல்லூரிகளும் நேரடியாக ஒரு சீட்டை கூட அவங்க அட்மிட் பண்றதுக்கு விடக்கூடாது. மத்திய அரசுடைய கட்டுப்பாட்டில் உள்ள மத்திய அரசும் மாநில அரசுடைய கட்டுப்பாட்டில் உள்ள மாநில அரசு மட்டும்தான் மாநகராட்சி நடத்தணும் தெளிவாக சொல்றோம். அப்ப அந்த மாதிரி ஏற்பட்ட முன்னேற்றங்களுக்கு நீங்க அபாலிஷ் நீட்டு மேல ஒரு புனிதத்தன்மையெல்லாம் கிடையாது. ஒரு 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 வந்து ஒரு உன்னை ஒழிக்கணும், உன்னை வந்து அதுக்கு மாற்று இது பண்ணணும், மாற்று சொல்லணும். இப்ப வந்து இல்ல விலக்கு ஓகே, விலக்குல எந்த விதமான தயக்கங்கள் கிடையாது, முழுமையா ஆதரிக்கிறோம். விலக்கு எங்கள் இலக்கு அப்படின்னு உதயநிதி ஸ்டாலின் சொன்னாங்க. நாங்களும் கையெழுத்து போட்டோம், அது வரவேற்கிறதுக்கு உண்ணாவிரதம் நானும் கலந்துக்கிட்டோம். ஆனா அதுக்கு அடுத்த கட்டத்து போறதான் சிக்கல் வருது. என்னன்னாக்க இப்ப வந்து அந்த மாதிரி வருகின்ற பொழுது இப்ப நீட்டை அபாலிஷ் பண்ணீங்கன்னாக்க அதுக்கு என்ன மாற்றுன்னு அந்த தீர்மானத்துல இல்ல. மாற்று என்னன்னு சொல்லணுமா இல்லையா? இப்ப வந்து ஒன்னு ஒழிக்கிறோம்னா அதுக்கு மாற்று வேணும். அப்ப வந்து பழைய முறையில் ஏற்கனவே இருந்த முறையிலான அகில இந்திய தொகுப்புக்கான முறையில ஒரு நுழைவுத் தேர்வு நடத்தணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதை வந்து நம்ம சிந்திக்கலாம், அதை வரவேற்கலாம். அது இல்லாம ஒரு மாற்று இல்லாம அபாலிஷ் பண்ண ஒரு வெற்றிடத்தை விட முடியாது. அப்ப வந்து என்ன கேள்வி வருது? எய்ம்ஸ் எப்படி மாநகராட்சி நடத்தணும் சொல்ல போறீங்க, ஜிப்மர் எப்படி நடத்த சொல்ல போறீங்க, அதே மாதிரி டீம்டு யூனிவர்சிட்டி எவ்வாறு நடத்த போறீங்க சொல்ல போறீங்க, கோட்டாவை எப்படி ஹேண்டில் பண்ணுவீங்க? இதெல்லாம் பிரச்சனை வருது இல்லையா? அப்ப அதுக்கெல்லாம் அதுல பதில் இல்ல. ஏன்னா ஏற்கனவே தமிழ்நாட்டில் ஒரு வலுவான கருத்து இருக்கு, எந்த விதமான நுழைவுத் தேர்வுமே கூடாது என்று சொல்லிட்டு. அப்ப வந்து அது ஏற்புடையது அல்ல. ஏன்னா வந்து முதுநிலை மருத்துவ படிப்புக்கு உயர் சிறப்பு மருத்துவ படிப்பில் வந்து நுழைவுத் தேர்வு இல்லாமல் மாநகராட்சிக்கு நடத்த முடியாது. ஏன்னா ஏற்கனவே சில பேர் என்ன சொல்றாங்கன்னா எம்பிபிஎஸ் மதிப்பெண் அடிப்படையில் முதுநிலை மருத்துவ கல்வி மாநகராட்சி சேர்க்கை நடத்துங்க, முதுநிலை மருத்துவ மதிப்பெண் அடிப்படையில் நீங்க சூப்பர் ஸ்பெஷாலிட்டி வந்து மாநகராட்சி நடத்துங்கன்னு சொல்றாங்க. இதை வந்து ஏற்றுக்கொள்ளவே முடியாது. எங்க சங்கமே எதுக்கும் நாங்களே எடுத்து போராடுவோம். அப்ப இதை பற்றி அதுல தெளிவு கிடையாது. அப்ப வந்து எனக்கு நீங்கள் சொல்வது இளநிலை மருத்துவ கல்விக்கு மட்டுமா, எல்லா மருத்துவ கல்விக்குமா என்று ஏன் இதை சொல்லிடுறேன்னு சொன்னாக்க, ஏகே ராஜன் கமிட்டியில அந்த ரெக்கமெண்டேஷன்ல பாத்தீங்கன்னாக்க எலிமினேஷன் ஆஃப் நீட் அட் ஆல் லெவல்ஸ் இன் மெடிக்கல் எஜுகேஷன் இருக்கு. அப்போ வந்து ஒருவேளை அந்த பரிந்துரையை ஏற்றுக்கொண்டு அரசு செயல்படுத்துகிறதோ என்ற ஐயம் ஏற்படுகிறது. அப்ப அந்த மாதிரி செய்தால் அது மிகப்பெரிய பாதிப்பை உருவாகும். அப்ப அதை தெளிவுபடுத்த வேண்டிய அவசியம் இருக்கு. அதனால தமிழ்நாடு அரசுக்கு அந்த பாயிண்ட நம்ம நிறுத்தலாம். திருமிகு ஆண்டாள் பிரியதர்ஷினி, நடக்காத விஷயத்துக்கு எவ்வளவு வாட்டி தான் மசோதா போடுவீங்க அப்படின்னு பிஜேபியில வானதி சொல்றாங்க. இது ஒரு அரசியல் நாடகம் அப்படின்னு அதிமுக அவங்களுடைய கடுமையான விமர்சனத்தை முன்வைக்கிறாங்க. என்ன பதில் சொல்றீங்க? இந்த விவாதத்திலேயே கூட நம்முடைய பிஜேபி தோழரும் அதிமுக தோழரும் 2 பேரும் எப்படி ஒருங்கிணைந்து பேசுறாங்க பாருங்க, மக்கள் நலனுக்கு எதிராக. அதுதான் நேற்று சட்டமன்றத்திலேயே நடந்தது. பிஜேபி சட்டமன்ற உறுப்பினர்கள்லாம் வெளிநடப்பு பண்ணாங்க. அப்படின்னா இந்தியா முழுக்க பிஜேபி என்பது அதிமுக அவர்களுடைய அடிமை சாசனம் எழுதி கொடுத்த ஒரு கட்சி. அதனால இவங்க 2 பேருமே மக்கள் நலனுக்கு எதிராக இருக்கிறார்கள். அதுல முக்கியமா இன்னொன்னு 3 வேளாண் சட்டங்கள் கொண்டு வந்தாங்க போன ஆட்சியில 2.0ல. அப்போ இங்க உள்ள மாநில தலைவர் என்ன சொன்னாரு? கமா ஃபுல் ஸ்டாப் கூட நாங்க மாத்த மாட்டோம் அப்படின்னாரு. ஆனா முற்ற முழுக்க அது விளக்கப்பட்டதா இல்லையா? அதே மாதிரி ஏன் நீங்க நடக்காத ஒண்ணு, ஹைப்போதெட்டிக்கல் இல்லாத ஒண்ணுன்னு ஏன் பேசணும்? இப்ப நடந்துட்டு இருக்கு. இத்தனை குழந்தைகள் உயிர் இழந்திருக்கிறார்கள். ராஜஸ்தான்ல உள்ள கோட்டா மாநிலத்திலேயே கூட 12 மாணவர்கள் செத்து போயிருக்காங்கம்மா. உச்ச நீதிமன்றத்துல இன்னும் கேஸ் இருக்கு. அது வந்து நீங்க குடியரசுத் தலைவர் டேபிள் போனாலும் ஒண்ணு ஆகாது, கேஸ் முடியணும். ஆனா அதை வந்து வெளிப்படையா சொல்ல மாட்டாங்க திமுக. தொடர்ந்து இந்த மாதிரி எதிர்ப்பு தெரிவிக்கிறோம்னு அவங்க நடத்தி கொண்டிருப்பது ஒரு அரசியல் நாடகம் அப்படின்றத திருப்பி இது அவங்க அரசியல் செய்யறாங்க. திமுக நீட் விலக்குன்றதெல்லாம் அவங்களுடைய முக்கியமான விஷயம் இல்ல, அவங்க பண்றது அரசியல் அப்படின்றாங்க. அவங்க இது நாம திரும்பவும் அந்த நீதி கட்சியில தான் போனோம். அப்போ அரசியல் பண்ணோமா? யோசிச்சு பாருங்க. மக்கள் நலனுக்கு எது முக்கியத்துவம் கொடுக்கிறோமோ, பிரையாரிட்டி கொடுக்கிறோமோ அதற்காக போராடுவது தான் திமுக எப்பவுமே. இதுல அந்த அரசியல் சாசன சட்டத்தை வச்சு ஒண்ணுமே பண்ண முடியாதுன்னா, அதிமுக காலத்துல தான் ஜனாதிபதி அந்த மசோதாவை திருப்பி அனுப்பினார். அந்த திருப்பி அனுப்பப்பட்ட மசோதாவை இவர்கள் வெளியிலேயே விடல.
அத சொல்ல நீங்க ஆட்சிக்கு வந்தீங்க, நீங்க விலக்கு கொண்டு வந்தீங்களா இல்லையா? நம்முடைய அப்போ எதிர்க்கட்சி தலைவராக இருந்த ஸ்டாலின் அவர்கள் திரும்ப திரும்ப கேட்டார், நீங்க ஒரு தீர்மானத்தையாவது உருவாக்கலாமே சட்டமன்றத்துல அப்படின்னு. அப்போ ஓபிஎஸ் அவர்கள் என்ன தெரியுமா சொன்னாரு, மத்திய அரசை எதிர்த்து நாங்கள் தீர்மானமே போட மாட்டோம் அப்படின்னு சொன்னவர் தான் இந்த அதிமுக இருக்கிறவங்க. அதனால இப்ப மாற்று வேணும்னு சகோதரர் சொல்றாருல, அந்தந்த மாநில கல்வியில் படிக்கின்ற குழந்தைகளுக்கு அந்தந்த மாநிலங்கள் ஏதாவது ஒரு ஏற்பாட்டை செய்து கொள்ளட்டும், அதுதான் ஒரே மாற்றாக இருக்க முடியும். 12 வரைக்கும் ஒரு வழி கல்வியில படிச்சுட்டு நீட்டுக்காக மட்டும் நீங்க சிபிஎஸ்இல படிக்கணும், இல்ல ஒன்றியத்தில் இருக்கின்ற கல்வி முறையில் படிக்கணுங்கிறது எப்படிப்பட்ட அநீதி. குடிசையில் இருக்கிற குழந்தைகள் மருத்துவரே ஆக முடியாதா? அப்ப இன்னொன்னு, அது வரைக்கும் படித்த அந்த பள்ளி கல்வியை நீங்கள் முற்றிலுமாக நிராகரிக்கிறீர்கள். அது இப்போ இன்னொரு சிஸ்டம் கூட போயிட்டு இருக்கு, என்ன தெரியுமா? ஸ்கூல் எஜுகேஷனுக்கு வரதே இல்ல குழந்தைகள், அந்த அட்டெண்டன்ஸ் போட்டுருவாங்க, ரூபாய் கொடுத்தா போட்டுறாங்க, முற்ற முழுக்க அவர்கள் நீட் எக்ஸாம் கோச்சிங் தான் போயிட்டு இருக்காங்க. அந்த மாதிரி ஒரு சிஸ்டம் போயிட்டு இருக்குல்ல, பேசலாம் இல்ல. அது மாதிரி இன்னொரு மாற்று பெருசா வெடிச்சிருக்கு, இதுக்கான தீர்வு ஒரே ஒரு விஷயமா, இவ்வளவு தூரம் வெடிச்சதுக்கு அப்புறம் தான் நாம அந்த சிஸ்டத்தை பத்தி பேசுறோமே தவிர முதல்லயே இதை விவாதிச்சோமா? பிஜேபி செய்கின்ற மிகப்பெரிய தவறு அதுதான். மசோதாக்களை எதிர்கட்சிகளை வெளியில தள்ளிட்டு, நீங்க யாரு எங்களுக்கு வேண்டாம், நாடாளுமன்றத்துல நாங்க மட்டும்தான் இருப்போம்னு இருந்துகிட்டு கண்மூடி திறப்பதற்குள் 140 மசோதா 180 மசோதான்னு இப்படி நிறைவேற்றும் போது இத்தனை பிரச்சனைகள் வருதுங்கிறத நீங்க புரிஞ்சுக்கணும். திரு வரதராஜன், பல குளறுபடிகள் வந்திருக்கு நீட் தேர்வு விவகாரத்துல. இப்போ இன்னும் அதிகமாக இந்திய அளவுல அது பேசக்கூடியதா இருக்கு. தமிழகத்துல மட்டுமே முன்னாடி எதிரொலிச்சுக்கிட்டு இருந்த நீட் விலக்கு, நீட் எதிர்ப்பு அப்படின்ற குரல் இன்னைக்கு இந்திய அளவுல பேசப்படுது, பார்லிமெண்ட்ல எதிரொலிக்குது. இது எல்லாம் சேர்ந்து இந்தியா கூட்டணி கட்சியினர் தலைவர்கள் உங்களை நெருக்கிறது, இது பாரதிய ஜனதாக்கு ஒரு நெருக்கடியா இல்லையா? நெருக்கடி கொடுக்கறாங்க தானே? அதாவது உண்மையாக இதுல மிகப்பெரிய அரசியல் தேவை திமுக தான். ஏன்னா நான் சொல்லிடுறேன், திமுக தான் உண்மையில மாணவர்கள் முக்கியம் கிடையாது. இன்னைக்கு உச்ச நீதிமன்றத்துல பரிசீலனை எப்படி முடியுது? அதாவது கிராமப்புற நகர்ப்புற ஏழை மாணவர்களுக்கு நீட் என்பது முக்கியம் உச்ச நீதிமன்றம் சொல்லுதுங்க, அதை நடைமுறைப்படுத்துறோம். இன்னைக்கு பிரதான மருத்துவக் கல்வி தமிழ்நாட்டுல யார் வச்சிருக்காரு மக்கள்கிட்ட விட்டுருவோம். ஏன் திமுக இந்த அளவுக்கு துணிக்குதுன்னு இது வணிகமயாக்கு திமுக நினைக்குது. இன்னைக்கு என்ன பிரச்சனைன்னு நீங்க என்ன கேக்குறீங்க? இதே சார்ந்து மாணவர் பிரச்சனை நாடு முழுவதும் வருமா? ஒருத்தர் பாருங்க, நாடு மாணவர்கள்ட்ட வருதா இல்லையான்னு பாருங்க, வராதுங்க. அதான் ஏமாற்ற முடியாது. இப்படி கேக்குறீங்க, அந்த இந்தி கூட்டணி சார்ந்தவர்கள் எல்லாம் இதை இந்த இதை எடுக்கிறாங்க. அவங்களோட நோக்கம் உண்மையாக நீட்ட இதல்ல. இப்ப திமுக அந்த இந்தி கூட்டணியில அங்க வைக்குது. சோ அவர்களுக்கு ஒரு ஆதரவு கொடுக்கணும். அதுக்காக மாணவ நலன் கிடையாது, இந்த தேசிய ஜனநாயக கூட்டணி எதிர்க்கணும், அவ்வளவுதான். நீட் தேர்வுக்கு தனியா கோச்சிங் கிளாஸஸ் போகணும். முன்னாடி +2 எக்ஸாம்ல அவங்க அந்த கட் ஆஃப் மார்க் அடிப்படையில மருத்துவ மாணவர் சேர்க்கை செஞ்சுட்டு இருந்தாங்க. எங்களுடைய கிராமப்புற மாணவர்கள் நீட் கோச்சிங்க்கு அஃபோர்ட் பண்ண முடியாத மாணவர்கள் பாதிக்கப்படுறாங்க, விலக்கு கொடுங்க அப்படின்னு கேட்கறது ஒரு மாநிலத்தினுடைய நியாயமான கோரிக்கை. இதுல எங்க அரசியல் வந்தது? இல்லங்க, எதான் சொன்ன, திருப்பி நடக்காத விஷயத்த மசோதா போட்டு உச்ச நீதிமன்றம் சொல்லிட்டுங்க, நாங்க நிச்சயமாக அதை பத்தி பரிசீலனை பண்றேங்க. இன்னைக்கு நான் என்ன கேட்கிறேன், சகோதரர் சொன்னாங்க ராஜஸ்தான்ல உள்ள மாணவர்கள் இறந்து போறாங்கன்னு. அதுல நீதிபதி சொல்லி பாருங்க, சில அரசியல் செய்ய வேண்டும் என்பதற்காக சில அரசியல் கட்சிகள் மாணவர்கள் உண்மை தூண்டக்கூடாது. கேள்வி முடிச்சிட சேர்த்து பதில் சொல்லிருங்க. அவங்க அரசியல் செய்யறாங்க அப்படின்னு பதிவு பண்றீங்க, ஓகே. அது நெருக்கடி இல்லையா? ஏற்கனவே இப்ப கூட்டணி அரசாங்கம் தான் அமைச்சிருக்கிறீங்க மத்தியில, பாரதிய ஜனதா சிங்கிள் மெஜாரிட்டி இல்ல. இப்ப இவங்க 230 போல சீட் வச்சிருக்காங்க. இந்தியா கூட்டணி தலைவர்கள் எல்லாம் சேர்ந்து நீட் அப்படின்னு ஒரு எதிர்குறலை எழுப்பும் போது அது உங்களுக்கு அரசியல அது உங்களுக்கு நெருக்கடியா இல்லையான்னு கேக்குறேன். பாரதிய ஜனதாக்கு ஒரு நெருக்கடியை கொடுக்கறாங்கல்ல, அது நாங்க நெருக்கடியா பாக்கலங்க. உண்மையாகவே நான் என்ன சொல்றேன், ஆக்கப்பூர்வமாக நாங்க எப்படி பாக்குறோம், மாணவர்கள் நலனை பாக்குறோம், நாங்க அப்படி நெருக்கடியா பாக்கல. நான் சொல்லிடுறேன், சகோதரி சொன்னாங்க அதிமுகவும் இவங்களும் ரகசிய உறவு அதுன்னு. அதாவதுங்க நான் என்ன சொல்றேன்னா, உங்கள்கிட்ட ஒரு சீட்டு 2 சீட்டுக்காக இந்த முத்தரசு சொல்றாரு கள்ளச்சாராய பலி, அந்த கள்ளச்சாராய பலிக்கு ஏங்க குடிக்கிறவங்க தாங்க கேட்கணும், அரசாங்கத்தை முதல்வரை பார்த்து கேட்க முடியாதுன்னு சொல்றாங்க. அதுதாங்க கொத்தடிமை, அதை போய் கேட்கணும். பிசிக என்ன சொல்றாரு, இது அரசியலாக்க கூடாதுன்னு விடுதலை சிறுத்தைகள் தலைவர் சொல்றாரு. இன்னொன்னு செல்வபுரந்தை போய் பாத்தீங்கன்னு சொன்னா இது அரசியலாக்காங்க. முடிச்சிடும் மேடம் தளபதி. நான் என்ன சொல்றேன், இன்னைக்கு செல்வபுரந்தை இந்த திமுக முதலமைச்சர் ஸ்டாலினை கட்டிச்சு பேசினாருன்னா மாநில பொறுப்புல இருக்க முடியாது. எப்படி அழகிரி மாத்தி விடுவாரு. இது பேர் தாங்க. அதாவது எந்த கட்சி எதுக்காக சொல்ல கூடாதுங்க. திமுக போற அரசியல் நாடகத்துல எல்லா கட்சி அதுக்கு இந்த கட்டாயமா என்ன கிடையாதுன்னு நான் சொல்றேன்.
அதனால நாங்க வந்துங்க இவர்கள் இன்னைக்கு இந்து கூட்டணியில் உள்ள பொறுப்பாளர் உண்மையான ஒரு எதிர்கட்சி, உண்மையான ஒரு அவர்களும் நல்ல மக்கள் சார்ந்த அரசியல் கட்சிகள் என்று சொன்னா கள்ளச்சாராய பள்ளிக்கு அவங்க பாராளுமன்றத்தில் குரல் கொடுத்திருக்கணுங்க. இன்னைக்கு இங்க போராடக்கூடிய கட்சிகள் இன்னைக்கு எந்த கட்சியா இருந்தாலும் சரி, இன்னைக்கு தமிழகத்தை சார்ந்த 60 உயிருக்கு யார் பொறுப்பு? நீங்க அதிகாரிகள் சொல்லி கருத்து நீங்க அதை பாராளுமன்றத்துல பேசணும், உங்களுக்கு பேசணுமா இல்லையா? அதாங்க வேங்கல் விஷயத்தை பத்தி பேசுறேன். திமுகவுடைய அரசியல் நாடகங்களை ஈடுபடாது. சுகுணா திவாகர், நீட் எதிர்ப்புக்கு தலைமை தாங்க வேண்டிய ஒரு இடத்துக்கு திமுக இன்னும் போக வேண்டிய தூரம் அதிகமா இருக்கா? இல்ல இனிசியேஷன் எல்லாம் ஓகே, தலைமை தாங்க வேண்டிய இடத்துக்கு இன்னும் தொலைவு இருக்கா? இப்போ இதை நீட்டு மட்டுமே நம்ம பார்க்க முடியாது. இப்போ கல்வி என்பது மாநில உரிமை சார்ந்ததா அல்லது பொதுப்பட்டியலில் இருக்கிறதா? இப்போ கல்விங்கிறது மாநில பட்டியலிருந்து பொதுப்பட்டியலுக்கு போனதுலேருந்தே இந்த பிரச்சனைகள் வருகிறது. ஏன்னா இப்போ சார் சொன்ன இல்லையா, நீட்டு எதிர்ப்பா நீட்டு விளக்கா அப்படிங்கிறதுலேருந்தே பார்த்தோம்னா ஒவ்வொரு மாநிலத்திற்கும் அதனுடைய சூழ்நிலைக்கு ஏற்றது மாதிரியானதாக கல்விக் கொள்கை இருக்க வேண்டும். இப்போ பிஜி தேர்வு எடுத்து பார்த்தோம்னா இதுக்கு முன்னால் மருத்துவர்கள் பிஜி தேர்வுகளில் நுழைவுத் தேர்வில் இப்போ பாஸ் பண்ணுவதற்கான சில மதிப்பெண்கள் வழங்கப்பட்டிருக்கிறது. அவங்க மலைப்பகுதிகளில் பணியாற்றினால் அதற்கான மதிப்பெண்கள், கிராமப்புறங்களில் பணியாற்றினால் அதற்கான மதிப்பெண்கள், இதெல்லாம் இருந்ததுனால தான் நம்முடைய மருத்துவ கட்டமைப்புங்கிறது ரொம்ப வலுவானதாக இருந்தது. ஆரம்ப சுகாதார நிலையங்கள்லேருந்து ஆரம்பித்து ரொம்ப குக்கிராமங்களில் கூட மருத்துவ கட்டமைப்புங்கிறது இருந்தது. இப்போ அதை நீங்கள் முழுவதுமாக ரத்து செய்கிறப்ப அங்கே பணியாற்ற வேண்டிய அவசியமே இல்லை, நான் வெறுமனே இதெல்லாம் இல்லாமல் வெறுமனே நுழைவுத் தேர்வு மட்டுமே எழுதி போயிடுவேன் அப்படிங்கிறப்ப நம்முடைய ஒரு மருத்துவ கட்டமைப்புங்கிறது பாதிக்கப்படும். இது இங்கே இருக்கக்கூடிய ஒரு மாநில கட்டமைப்பு. அப்போ ஒவ்வொரு மாநிலத்துக்கும் ஒவ்வொரு விதமான கட்டமைப்பு இருக்கிறப்ப அதற்கேற்ற மாதிரியான கல்விக் கொள்கைங்கிறது அவசியம். அப்போ கல்விக் கொள்கை அல்லது அந்த கல்வியினுடைய உரிமை என்பது மாநிலங்கள் சார்ந்தது. அதனால தான் இந்தியா கூட்டணியில் ராகுல் காந்தி சொல்கிற போல நாங்கள் ஆட்சிக்கு வந்தோம்னா புதுப்பட்டியலில் இருக்கும், எதெல்லாம் மாநில பட்டியலில் இருப்போம் அப்படின்னு சொல்லிட்டு மாநில அரசுகளோட கலந்து ஆலோசிப்போம் அப்படின்னு சொன்னார். இப்போ இன்னைக்கு அதிகாரத்தில் இருக்கக்கூடிய பிஜேபி பொறுத்த வரைக்கும் அவங்க ரொம்ப அடமண்டா இருக்கிறாங்க. நாங்கள் இதை விளக்குவதற்கு தயாராக இல்லை. உச்சநீதிமன்றம் அப்படின்னு சொல்லுவது அப்படிங்கிறது ஒருவேளை ஏமாற்று வேலைன்னு தான் நினைக்கிறேன். ஏன்னா உச்சநீதிமன்றத்தில் பல பிரச்சனைகளுக்கு மாறாக அரசு நிலைப்பாடுகள் இருக்கிறது. டெல்லியினுடைய அதிகாரத்தை ரத்து செய்ததாக இருக்கட்டும், அல்லது கேரளாவில் சபரிமலை ஒரு காரணம் தானே, அதை நம்ம விளக்கிட்டு அதுதான் சொல்றேன். இப்போ மத்திய அரசு நினைச்சதுன்னா உச்சநீதிமன்றத்தினுடைய தீர்ப்பை மீறி எதுவுமே பண்ணதில்லை. இதுக்கான முன்னுதாரணங்களே இல்லையா? முதல்ல அவங்களுக்கு என்ன மாதிரி நிலைப்பாடு, அவங்களுடைய மனநிலை என்ன மாதிரியாக இருக்கிறது அப்படிங்கிறது இதுல இருக்கக்கூடிய அடிப்படையான ஒரு விஷயம். நம்ம மாநிலத்தை பொறுத்தவரைக்கும் நம்ம இதுல விலக்கு கேட்கிறோம் அப்படின்னு சொன்னா அதை கன்சிடர் பண்ணுவதற்கு அவங்க தயாராக. முதல்ல இது இந்தியா என்பது எல்லா மாநிலங்களும் சேர்ந்த ஒரு கூட்டமைப்பு, கூட்டாட்சி தத்துவம்ங்கிறது அடிப்படையில் தேவை அப்படிங்கிற ஒரு நிலைப்பாட்டுக்கு அவங்க வரணும். இன்னைக்கு நம்ம உச்சநீதிமன்றத்தை வலியுறுத்துவது அப்படிங்கிறது ஒரு பக்கம் இருந்தாலுமே கூட இந்த மத்திய அரசை மாநிலங்கள் அவங்களுடைய கல்விக் கொள்கையை தீர்மானிப்பதற்கான நிலைமைக்கு அழுத்தம் தருவதுதான் மிக முக்கியமானது. திமுகவுடைய அடுத்த கட்ட கடமையும் அதுவாக தான் இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இந்தியா கூட்டணியில் இருக்கக்கூடிய கட்சிகளாக இருக்கட்டும் அல்லது பிஜேபி கூட்டணியில் இருக்கக்கூடிய மகாராஷ்டிராவில் இருக்கக்கூடிய சிவசேனா கட்சி இதுக்கு எதிராக நிலைப்பாடு இருக்குன்னா அவங்களையுமே சேர்த்து கொண்டு நாடாளுமன்றத்திலையும் போராட்டம் நடத்த வேண்டும். அதை தாண்டி பொது கருத்தையுமே அவர்கள் உருவாக்க வேண்டிய ஒரு அவசியம் இருக்கிறது அப்படின்னு நினைக்கிறேன். திரு அக்னீஸ்வரன், என்ன செய்யணும்? திமுக மேல நிறைய விமர்சனங்கள் இருக்கு, அரசியல் பண்றாங்க அப்படின்ற விமர்சனங்கள்லாம் இருக்கு. நீங்களும் பாரதிய ஜனதா அரசுக்கு நீட் வேண்டாம் அப்படின்ற வலியுறுத்தல வைக்கிறீங்க. என்ன திமுக என்ன பண்ணணும்? இதுல அடுத்த ஸ்டெப்பா என்ன பண்ணணும் நீங்க வலியுறுத்துவீங்க? நீங்க சொன்னத மக்கள்கிட்ட உங்கள் நிலைப்பாட்டில் என்ன தெளிவுன்னு தான் கேட்கிறோம். நாங்கள் வந்தால் ரத்து செய்வோம், இவ்வளவு பிரச்சனைகள் இருக்கின்றது தெரிஞ்சுதான் நீங்க சொன்னீங்களா? சார், அதை நோக்கி தான் போய் கொண்டிருக்கிறோம். அதை சொல்லித்தானே ஆட்சிக்கே வந்தீங்க. நாங்கள் வந்தால் ரத்து செய்வோம், நாங்கள் வந்தால் பழைய ஓய்வூதிய திட்டத்தை கொண்டு வருவோம், நாங்கள் வந்தால் சொத்து வரியை உயர்த்த மாட்டோம், இது எல்லாம் இப்படியே வாக்குறுதிகளை கொடுத்ததானே ஆட்சிக்கே வந்தீங்க. ஆனா வந்ததற்கு பிறகு சொத்து வரியை உயர்த்தினீங்க, நீட்டு விலக்கு வரல, ஒரு 3 தான் ஆயிடுச்சு. எல்லாம் வந்ததற்கு பிறகு நாளைக்கு சட்டப்பேரவை தேர்தல் வரப்போதா? திமுக ஆட்சி முடிஞ்சு போச்சா? இல்ல இன்னும் இதுக்குள்ள கொண்டு வருவோம், அடிக்கடிக்கு அம்மி நகரும், 3 தீர்மானம் போட்டிருக்கோம், அடுத்து கொண்டு வந்துருவோம், இப்பதான் 10 ஏரிய ஆரம்பிச்சிருக்கு, நாங்க பாத்துருவோம் அப்படின்றாங்க. ஆமா, ஏன்னா இப்பதான் கொண்டு வந்திருக்காங்க. ஏற்கனவே 52% மின்சார கட்டணத்தை உயர்த்தியாச்சு, இப்ப 2வது கொண்டு வர போறாங்க. இப்படி கொண்டுக்கிறது தான் மக்கள் தலையில கை வைப்பதற்கு தான். மாநில உரிமை சுயாட்சி பத்தி சொல்றீங்களா? நான் இது மறுக்கவே இல்லை. எல்லா கட்சியும் அதாவது அந்த தீர்மானம் குடியரசுத் தலைவர்கிட்ட இருந்து திரும்பி வந்துருச்சு, அதையே 6 மாசமா சொல்லல. அந்த விமர்சனத்தையும் அத சொல்லலன்னு சொல்லிட்டு தானங்க நீங்க ஆட்சிக்கு வந்தீங்க. நாங்கள் திமுக அதத்தான் சொல்றேன், அது சொல்லவே இல்ல, அத மறுக்க முடியாது. இங்க டிரான்ஸ்பரண்டா இருக்காங்க, அதத்தான் சொல்றேன். அத சொல்லல, அத சொல்லித்தானே நீங்க ஆட்சிக்கு வந்தீங்க. ஆனால் நீங்க வந்ததுக்கு பிறகு நாங்கள் நீட் விலக்கை கொண்டு வர முடியவில்லை
அப்படின்னு மக்கள்கிட்ட ஏன் பயங்கரமா கேட்க மாட்டேங்கிறீங்க? அதை சொல்றதுக்கு தான் 3வது மசோதா. இப்ப மாநில சுயாட்சின்னு வரும்போது 2 விஷயத்தை மட்டும் நம்ம பாத்துக்கணும். கல்வி, அதிமுக கள்ளச்சாராயம், அதாவது திமுகக்கு எதிராக ஒரு விஷயம் கிடைச்ச உடனே உட்கார்ந்து உண்ணாவிரதம் இருந்து ஒரு விஷயம் கிடைச்ச உடனே சரி அப்ப இந்த விஷயம் கிடைக்கிறதுக்கு தான் கள்ளக்குறிச்சில எல்லாம் போய் செத்தாங்க. அதெல்லாம் தயவு செய்து பண்ணாதீங்க. சரி சரி அதை விட்டுவோம். நீங்க அவர் பேசும்போது வந்து அது இது பண்ண சொன்னீங்கல்ல, நம்ம கல்வியை பத்தியே பேசுவோம். கல்வியை வந்து நான் கேட்டுறேன், அதுல உண்ணாவிரதம் இருக்க முடியுது. நீட்டுக்கு ஒரு உண்ணாவிரதம் இருங்க, மத்திய அரசுக்கு எதிர்ப்பு தெரிவிங்களா? ஏன் அதிமுக அது பண்ண மாட்டேங்கிறீங்க? இது ஆளுங்கட்சி நீங்க ஆனதற்கு பிறகு 7.5 நடைமுறைப்படுத்தியதற்கு பிறகு உங்களுக்கு நீட்டு விலக்குக்கு ஆதரவு தெரிவிச்சதுக்கு பிறகு நீங்கள் ஏன் மத்திய அரசாங்கத்தை சேது சமுத்திர திட்டத்தில் கூட்டணியில் இருந்த போதும் கலைஞர் அவர்கள் இங்கு வந்து பந்து நடத்தினாரு. அது மாதிரி தான் இல்ல. அதாவது நம்மளுடைய மேடம் வந்து பெரிய அந்த ஜஸ்டிஸ் பார்ட்டி வரைக்கும் போறாங்க. ஜஸ்டிஸ் பார்ட்டியில வந்து யாரு அன்னைக்கு கல்வி தந்தைகளா நிறைய நிகர்நிலை பல்கலைக்கழகத்தை வச்சு யாரும் சம்பாதிக்கலைங்க. ஆனால் அது தவறு என்று சொல்லவில்லை, அது உங்களுடைய யுக்தி. ஆனால் நான் கேட்பது கல்வி சொல்றீங்கல்ல, மருத்துவம், சட்டம் அது வேறங்க. இப்ப நீங்க இந்த கல்வி இருக்கிறதுனால தான் மாநில பட்டியல கொண்டு வாங்கன்னு சொல்லி 17 வருஷம் அங்க வச்சீங்களே, அப்ப எல்லாம் தெரியலையா? இன்னைக்கு நாடாளுமன்ற உறுப்பினர் பி வில்சன் சொல்றாரு, இல்ல கண்கட்ட பிறகு சூரிய நமஸ்காரம், இல்ல கல்வி மாநில பட்டியல் கொண்டு வரணும். இதுதான் இப்படி ஒரு பொய்யை மறைக்க 9 பொய்யை திரும்ப திமுக சொல்லி வருகிறது. அதனால் ரிசல்ட் வரப்போறதே இல்ல. கடைசியான இறுதியான பார்வை, அரசியல் ரீதியாக ஒரு அழுத்தம், சட்ட ரீதியான அழுத்தம், பாஜகவோட நீட் ஆதரவு மனநிலை, இப்படி 3 விஷயங்கள், இந்த மும்முனை நெருக்கடியை எப்படி திமுக சந்திக்கும்? திமுக சிறப்பாக கையாளுறாங்க. அதில் வந்து மாற்றுக்கிறது ஏன்னா ஒரு தேசிய பிரச்சனை மாற்றப்பட்டிருக்கு. அதில் வந்து நம்முடைய தமிழ்நாட்டு முதல்வருடைய பங்கு வந்து மிகப்பெரிய பங்கு. அதனால் அதை நாங்கள் வரவேற்கிறோம், பாராட்டுகிறோம். ஆனால் அதே சமயத்தில் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒரு மாற்று என்னன்னு சொல்லணும். இப்போ வந்து நீட்டு அகில இந்திய அளவில் ஒழிக்கப்படணும் வேண்டான்னு சொன்னாக்க மத்திய அரசுடைய கட்டுப்பாடு உள்ள இடங்களுக்கு நீட்டை விட ஒரு சிறந்த ஒரு தேர்வு முறை, ஏன்னா மாணவர் சேர்க்கை முறை அப்படின்னு நீங்கள் மாற்றா வைக்கணும். அது மாற்றா நீங்கள் ஒன்று சொல்லாமல் அதை ஒழித்து விட வேணும்னு சொன்னாக்க அது என்னன்னாக்க ஏற்கனவே இந்த நடைமுறைக்கு டீம்டு யூனிவர்சிட்டி போகும், பிரைவேட் மெடிக்கல் காலேஜ் போகும், ஒவ்வொன்றுக்கும் தனித்தனி நுழைவுத்தேர்வு நடக்கும். அப்போ வந்து மிகப்பெரிய ஒரு மோசமான போக்கு அப்படிதான் ஏற்படும். அப்போ வந்து தனிக்காட்டு ராஜா எல்லாருமே செயல்பட ஆரம்பிச்சிருவாங்க. இதைத்தான் வந்து தனியார் மருத்துவக் கல்லூரிகள், நிகர்நிலை மருத்துவக் கல்லூரிகள் விரும்பின. நீட் வருகின்ற பொழுது அவங்க வந்து கிட்ட 100க்கும் மேற்பட்ட கல்லூரிகள் வந்து கேஸ் போட்டாங்க. எதுக்காக போட்டாங்க? ஒட்டுமொத்தமாக நீட்டே வரக்கூடாது, ஒட்டுமொத்தமாக ஒரு நுழைவுத்தேர்வு மூலமாக நம்மளை கட்டுப்படுத்தக்கூடாது, தங்களுடைய விருப்பப்படி மாணவர் நடத்தின விரும்பினாங்க. அதுக்கு வந்து நீட் ஒரு எதிர்பார்க்கனாலும் கேஸ் போட்டாங்க. எனவே அப்படிப்பட்ட ஒரு நிலைக்கு போயிடக்கூடாது. எனவே நீட்டை ஒழிக்கணும்னாக்க அதை விட ஒரு சிறந்த ஒரு மாணவர் சேர்க்கை முறை என்னன்னு சொல்ல வேண்டிய கடமையும் பொறுப்பும் திமுக இருக்கு. இல்லை என்று சொன்னால் பல்வேறு ஐயங்களை ஏற்படுத்தும். ஏதோ தனியார் நிகழ்ச்சி மருத்துவப் பள்ளிகள் சாதகமாக அதை செய்கிறார்கள் என்ற கண்ணோட்டம் வந்து ஏற்படும். அது மிகப்பெரிய விளைவுகளை உருவாக்கும். கிணறு வெட்ட போக பூதங்களை கதையை பார்க்கலாம். நன்றி விருந்தினர்கள் அனைவருக்கும். மீண்டும் ஒரு நிகழ்ச்சியில் சந்திக்கலாம் நேயர்களே. நன்றி, வணக்கம். கண்டிப்பா ஏற்றுக்கொள்ள முடியாது. பிரதானத்துல இந்த கூட்டத்துக்கு கூட்டப்பட்டது ஏன் இவ்வளவு ஒரு கன்ஃபியூஷன்? நான் ரொம்ப சிம்பிளான ஒரு அவருக்கு வேற எந்த விதமான ரைட்ஸும்